ரட்சகனே நமஸ்காரம். தரணியின் மனுடர் உயிரடைந்தோங்க கருவினில் மாண்டோய் நமஸ்காரம். 20-21 வசனங்களை வாசித்து கொஞ்ச நேரம் ஆண்டுடைய வசனத்தை நம்ம கவனமாய் கேட்கும்படியாக. அப்படியானால் மனுஷனே தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிறதற்கு நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? மிதியிட்ட ஒரே களிமணினாலே உயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? பிதாவே, இந்த வார்த்தைகள் எங்களோடு பேசும். நீ ஜீவனுள்ள தேவன், அண்ட சராசரங்களை படைத்த தேவன். உடைய வார்த்தைக்கு நாங்கள் மதிப்பு கொடுத்து கவனத்தோடு எங்களோடு பேசுவதை கேட்க வந்திருக்கிறோம். ஆராதித்தது மட்டுமல்ல, வார்த்தை நாங்கள் கருத்தாக கேட்க இருக்கிறோம்ப்பா. எல்லாரும் விழிப்பாருக்கு உதவி செய்யுங்க. மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் பிழைப்பதில்லை, தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பார் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரே, ஜீவ வார்த்தையை உடைய பிள்ளைகள் ஜீவனோடு கேட்டு ஆண்டவரே வாழ்க்கை ஆண்டவரே மகிமையா இருக்க, சுகவாழ்வு பெற, நித்திய வாழ்வு பெற, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வு பெற, கனப்படுத்தப்பட்ட வாழ்வு வாழ, நல்ல கனமான பாத்திரமா இருக்க பிள்ளைகளோடு பேசும். எங்கள் இருதயத்துடைய நுனித்தோலை விருத்திச்சேதனம் பண்ணி கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தோடு நாங்கள் கேட்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஒரு முறை ஒரு கூட்டத்துல பெரியாரை பார்த்து இப்படி கேட்டாங்க, ஆத்திகம் என்றால் என்ன, நாத்திகம் என்றால் என்னன்னு கேட்டாங்க. நீங்க நிறைய பேசுறீங்களா? ஆத்திகம் என்றால் என்ன, நாத்திகம்? ஆத்திகம்னா அதாவது ஆன்மீக காரியங்களை நம்பி வாழ்கிற வாழ்க்கை தான். அது உங்களுக்கு புரியாது, அதனால அந்த வார்த்தைகளை விளங்க சொல்லிட்டு போவாங்க. ஆத்திகம் என்றால் என்ன? அவங்க சுருக்கமா கேட்டாங்க. நாத்திகம் என்றால் என்னன்னா, நாத்திகம்னா நாஸ்திகம், தேவனை நம்பாத வாழ்க்கை. அப்போ முதலாவது ஆன்மீக வாழ்க்கைனா தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று நம்பி வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அப்போ நாத்திகம் என்பது என்னன்னா, தேவனை நம்பாம தேவன் இல்லை என்று சொல்லி வாழ்கிற ஒரு வாழ்க்கை. மனுஷன் இன்றைக்கு அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. கவனிங்க. இப்போ இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஒருத்தர் வந்து பெரியார் இடத்துல கேட்கிறாரு, ஆத்திகம் என்னன்னா நாத்திகம் என்னன்னு கேட்டாரு. அப்ப கேட்கும்போது பெரியார் சொன்னாரு, ஆத்திகம் என்பதற்கு காணிக்கை பெட்டியை வைத்து கடவுளுக்கு காணிக்கை கொடுங்கள் என்று காணிக்கை பெட்டியை முன்னால வைப்பார்கள், அது பேரு ஆத்திகம். காணிக்கை பெட்டியில பூட்டு போடுவார்கள், அதுக்கு பேரு நாத்திகம் அப்படின்னு சுருக்கமா சொன்னாரு. காணிக்கை பெட்டியில ரெண்டு விளங்கும். காணிக்கை பெட்டி கடவுளுக்குன்னு வைக்கிறாங்க, ஆனா அந்த காணிக்கையை திருடி கொண்டு யாரும் போய்விடுவாங்க. அப்ப கடவுள் காக்க மாட்டாரு, அப்ப கடவுள் இல்லை என்பதை பூட்டு போடுவதில் காட்டுகிறார்கள் என்று சொன்னாரு விளக்கமா. ரெண்டு வார்த்தையில நம்ம சுருக்கமா சொன்னார், நம்ம இவ்வளவு விளக்கம் சொல்ல வேண்டியது இருக்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கையில நம்பிக்கை கொண்டு வாழ்கிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை. ஆண்டவர் நம்மை படைத்தார், மட்டுமல்ல நம்மை ரட்சிப்பதற்காக உலகத்துல வந்தார், மட்டுமல்ல நம்ம நேசிக்கிறார், அது மட்டுமல்ல நம்ம நேசிப்பதற்காக உயிரை கொடுத்தார், அது மட்டுமல்ல நம்மை அவருக்காக ரட்சித்து பிரித்தெடுத்தார், அது மட்டுமல்ல அவருக்காக வாழ்படி தெரிந்து கொள்ள மட்டுமல்ல அவரை நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய வல்லமை தந்து அவர் அபிஷேகத்தை தந்து நமது பூமியில அவருக்காக பயன்படுத்துவதற்காக தெரிந்து கொண்டார். புரிந்திருந்தா புரியுறவங்க நல்லா அல்லேலூயா சொல்றாங்க. இப்போ அந்த கிருபையை நமக்கு தந்து தேவனுக்காக பயன்படுவதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். சரி, இப்போ கடந்த வாரத்தில் நம்ம வாசித்து தியானித்தோம், குயவன் வீட்டுக்கு இறைமையை அடைப்பினார். சரி, போன வாரம் நிறைய பெரிய பிரசவமான இருந்துச்சியா அப்படின்னு சொல்றவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பெரிய பிரசவமான இருந்துச்சியா அப்படின்னு சொல்றவங்க. சரி கவனிங்க, குயவன் வீட்டுக்கு போயிட்டு களிமண் தன் கையில கெட்டு போக இருக்கிற களிமண்ணை வேற பாண்டமாய் வளைந்தான். வேறே பாண்டம் என்கிற ஒரு தலைப்புல பார்த்தோம். ஆனா வேறே பாண்டம் என்பது குறித்து நம்ம டீப்பா போகல. இன்றைக்கு அந்த பாத்திரத்துடைய தன்மைகளை குறித்து புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது 21ஆம் வசனத்துக்கு நேரடியாக வந்துருவோம். நான் ரொம்ப சுருக்கமா சொல்ல போறேன், நீங்க கவனமா கேட்டா உங்களுக்கு நிறைய புரியும். கர்த்தர் சொல்றோம். 21ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். மிதியிட்ட ஒரே களிமணினாலே
குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையா அப்படின்னு சொல்றாரு. நீங்க எல்லாருக்குமே தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியும் அந்த நாட்கள் உள்ள குயவன்னா யாரு, களிமண்ணா யாரு, பாத்திரங்கள்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னு நல்லா தெரியும். அப்போ இது நம்முடைய வாழ்க்கையில அப்படியே கொண்டு வந்து அபியாசப்படுத்துவது, நம்மை ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு வேற பாத்திரமாய் மாற்றுகிறார். என்ன பாத்திரம்? குயவன் கையில ஒரு பாத்திரம் இருக்குது. அவன் மைண்ட்ல ஒரு இப்படித்தான் செய்யணும்னு சிந்தித்தான். அப்படியே செய்யும்படியாக கை கொண்டு வந்து வளைந்து கொண்டு வந்தான். ஆனா எங்கேயும் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. எங்கேயும் ஒரு பக்கத்துல அவன் நினைச்சது போல இல்லை. ஐயோ நான் நினைச்சது போல இல்லைன்னு சொல்லி அந்த பாத்திரத்தை அறுத்து எடுத்து மறுபடியும் மண்ணை போட்டு பேசுறது வேற பாத்திரமா அதை உருவாக்கினான். அப்ப வேற பாத்திரமாக உருவாக்குகிற குயவனாக நம்முடைய வாழ்க்கை கூட ஆண்டவர் அவர் விரும்புகிற ஒரு குயவன், தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை குயவன் ஒரு பாத்திரத்தை விரும்பி விதமாக செய்கிறான் என்று நாம் அறிகிறது போல தேவனும் அவருடைய விருப்பத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை வணைந்து கனமான பயனுள்ள ஒரு பாத்திரமாய் மாற்றுவதற்கு நமக்கு சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அவர் என்ன செய்கிறார்னா களிமண்ணு மேல அதிகாரத்தை பயன்படுத்துவது போல நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்து இதை நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிற போது நிறைய காரியங்களை சிந்தித்தேன். இதுல சரியான ஒரு விளக்கத்தை கண்டுபிடிப்பதற்கு ரொம்ப செவம் பண்ண வேண்டியது தான் இருக்குது. ஸ்தோத்திரம். ஏதாவது ஒரு பழைய ஒரு செய்தியோ அல்லது எங்கேயோ ஒரு கேட்ட செய்தியோ சொல்லிட்டு போகணும்னா லகுவா சொல்லிட்டு போயிடலாம். அதுல ஏதாவது பாயிண்ட் சொல்லுவாங்க, சீக்கிரமா சொல்லிட்டு போயிடலாம். ஆனா நாம ஒன்றை கிரியேட் பண்ணும்போது அதில் ரொம்ப திங்க் பண்ண வேண்டியது. அப்படி நான் ஜெபம் பண்ணிட்டு வரும்போது ஆண்டவர் ரொம்ப லகுவாக்கி காட்டினாரு. 2 நபர்கள், பழைய ஏற்பாட்டில் ஒரு நபரையும் புதிய ஏற்பாட்டில் ஒரு நபரையும். அந்த 2 நபர்களையும் சொன்னாவே உங்களுக்கு புரியும். கொஞ்சம் அதுல வசனங்களை சொல்லிட்டா நீங்க நல்லா அர்த்தப்பட்டுக் கொள்வீங்க. ஆண்டவர் வேறே பாண்டமாக வணையும்படியாக வணைந்தார். யோபுவை வணைந்தார். பழைய ஏற்பாட்டில் எத்தனை பேர் அதை ஆமா என்று ஒத்துக்கொள்றவங்க எத்தனை பேர்? அவங்க வாழ்க்கையை சரித்திரத்தை படித்தவங்க, நன்றாய் புரிந்தவங்க கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும். அவனை வேற பாத்திரமாகவே கர்த்தர் வணைந்தார். வணைந்தாரா? யோபுவை வணைந்தாரா? வணைந்தார்னு சொல்லக்கூடிய ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க இப்ப நம்பலன்னா அந்த பிரசங்கத்தை உங்களுக்கு பண்றது வேஸ்ட். அல்லது உங்களுக்கு புரியலைன்னா அது உங்களுக்கு விருதாவாக இருக்கும். யோபுவை ஒரு வேற பாத்திரமாக வணைந்து அவன் ஒரு விளையாட பெற்ற கனத்துக்குரிய பாத்திரமா இருந்தாலும் அந்த பாத்திரத்தை மறுபடியுமா கொலாப்ஸ் பண்ணி அதை உடைத்து மறுபடியும் அதை என்ன செய்தார்? கர்த்தர் உருவாக்குகிறவராக யோபுவை வணைந்தார். சரி, அப்ப அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது நிறைய பேர் சொல்லலாம். அப்போஸ்தலர்கள்ல ஒருத்தர் அப்போஸ்தலன் பவுலை நம்ம எடுத்துக்கொள்வோம். இந்த பவுலை தேவன் வேற பாத்திரமாக வணைந்தான்னு நம்பக்கூடியவங்க எத்தனை பேர்? இந்த செய்தி ஒருவேளை நீங்க வேதத்தை வாசிக்காதவங்களா இருந்தா உங்களுக்கு புரியாததா இருக்கும். கொஞ்ச நேரம் கேட்டுக்கொண்டே வாங்க, அப்படி உங்களுக்கு புரியும். இதை ஐயோ புரியலன்னு விட்டுட்டு வேற எங்கேயும் மைண்டை டைவர்ட் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. மைண்டை வேற இடத்துல இதை புரிந்து கொள்றதுக்கு பிரயோஜனமா இருக்கும். முதலாவது யோபுவை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் 2 சாட்சிகளாக நம்ம வைத்துக் கொள்கிறோம். நீங்க புதிய ஏற்பாட்டில் பவுலை பார்க்கிறோம். வேற பாத்திரம் ஆவதற்கு, அதாவது ஒரு கனமான பாத்திரம் ஆவதற்கு கர்த்தர் வணைந்துதான் எடுக்க வேண்டி இருக்குது. அப்படித்தானே? வேற பாத்திரம் ஆகணும்னா, கனமான பாத்திரம் ஆகணும்னா வணைந்து எடுக்க வேண்டியதுதான் இருக்குது. அப்போ இங்க 2 காரியம் நடக்கிறது. ஒன்று, அவங்க சொன்னதை வைத்தே நான் சொல்றேன், அவங்க வாயிலிருந்து வந்த வார்த்தையை வைத்தே நான் சொல்றேன். அப்போது நான் அப்படி இருந்தேன். அப்போதுங்கிற ஒரு வார்த்தை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்போது நான் அப்படி இருந்தேன். அப்புறம் இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க, இப்போது நான் இப்படி இருக்கிறேன். 2 வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்ப பழைய பாத்திரமா இருக்கும்போது அப்போது சொல்றாங்க, புதிய பாத்திரமாக வணைகிற போது, வணைந்து எடுக்கிற போது இப்போதுன்னு சொல்றாங்க. சொல்லுங்க, 2 வார்த்தை சொல்லுங்க பார்ப்போம். அப்போது இப்போது சொல்லுங்க. சரி, இந்த வார்த்தை நல்லா டீப்பா அவங்க சொல்றது, நான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்த காரியங்களை உங்களுக்கு நான் காட்டி கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ யோபுவை குறித்து நம்ம பார்க்கறதுக்கு, யோபுவின் அந்த முன்னிலை, அவனுடைய அப்போது இப்போது எப்படி இருந்தார். அப்ப கடைசி நிலைக்கு போறதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு. 29ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு சில வசனங்கள் வேகமா வாசிப்போம். அப்போது இப்போது என்ற மனநிலையோடு கூட இந்த வசனங்களை நீங்கள் தியானிச்சு கொண்டே வரணும். வாசிங்க. 29:2. சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த அந்த நாட்களிலும்
எனக்கு உண்டாயிருந்த அந்த சீர் இப்போது இருந்தால் நலமா இருக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா, சென்று போன மாதங்களிலும் சென்று போன அந்த வாழ்நாட்களுடைய சீர் ஆசீர்வாதங்கள், அந்த பொருளாதார நன்மைகள் இப்போது எனக்கு இருந்தால் நலமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. கவனிங்க, சென்று போன மாதங்கள். ஏற்கனவே ஒரு செய்தியில் சொன்ன எவ்வளவு காலம் யோபு தன்னுடைய உபத்திரவ நாட்களை கடந்து சென்றார் என்று சொல்லும் போது வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், யோபுடைய கஷ்ட காலங்கள், உபத்திரவ காலங்கள், பாடுபட்ட காலங்கள் 9 மாதம் என்று சொல்கிறார்கள். இவர் கூட மாதங்கள் என்று தான் சொல்றாரு. சென்று போன மாதங்கள், சென்று போன காலங்களில் என்னுடைய வாழ்க்கை இப்படி சீர் மிகுந்ததா அப்போது இருந்தது. என்னவா இருந்தது? சீர்னா என்ன சொல்லுவோம்? எல்லா விதமான ஆசீர்வாதத்துக்கும் அடையாளமான பொருள்களை ஒன்று சேர்த்து மொத்தமா சொல்ற ஒரு வார்த்தை பேர் தான் சீர். அப்படிதானே? அப்படிதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் அனுபவிக்கத்தக்க அனைத்து ஆசீர்வாதமான பொருளாதாரங்களையும் உள்ளடக்கிய ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு பேர் சீர். அப்போ சென்று போன காலங்களில் என் வாழ்க்கையில் இருந்த சீர் எனக்கு இப்பொழுது இருந்தா நலமா இருக்குன்னு யோபு சொல்றாரு. அப்போது இருந்த சீர் இப்போது இருந்தா நல்லா இருக்கும். ஆமென். சீர் அப்போது இருந்தது, மிகுந்த ஆசீர்வாதம் பெற்றிருந்தார். ஆனா இப்போது சீர் அப்போது இருந்தது. 30ஆம் அதிகாரம் 1, 30ஆம் அதிகாரம் 9, 30ஆம் அதிகாரம் 10, 3 வசனங்களை வேகமா வாசிங்க. யோபு. என்னது? சரி, அப்போது அந்த நாட்கள், இப்போதும் என்னிலும் இளவயதானவர்களும் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். இவருடைய பிதாக்களை நான் என் மந்தையை காக்கும் நாய்களோடு வைக்கவும் கூட வெட்கப்பட்டிருந்தேன். அடுத்தது 9ஆம் வசனமா, ஆனாலும் இப்போது நான் அவர்களுக்கு பாட்டும் பழமொழியும் ஆனேன். அடுத்தது 11ஆம் வசனம், நான் அவர்கள் அவிழ்த்து என்னை சிறுமைப்படுத்தினபடியால் அவர்களும் கடிவாளத்தை என் முகத்துக்கு முன்பாக உதறிவிட்டார்கள். அவர்கள் அப்போது இருந்த சீரை பார்க்கும்போது ஒரு கம்பீரமான மனிதனா வாழ்ந்த, இப்போது நான் என்னை வணங்குகிற போது, என்னை கர்த்தர் உடைக்கிற போது, என்னை உருவாக்க நினைக்கிற போது, என் வாழ்வு இப்படி உடைந்த நிலைமையில வருகிற போது, இப்போது என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது. அப்போது இப்போதுன்னு சொல்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அப்போதுக்கும் இப்போதுக்கும் வித்தியாசத்தை நீங்களும் நானும் கண்டுபிடித்தவர்களாய் வாழணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கவனிங்க, கர்த்தர் நாம் இருக்கிறபடியே, நாம் விரும்புகிறபடியே அவன் நடத்துகிறவர்கள் அல்ல. வேதத்துல வாசிக்கும் போது என்ன சொல்றதுன்னா, வேதம் என்ன சொல்லுகிறது? வேதத்துல என்ன வாசிக்கிறோம்? உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல, உங்கள் நேரம் என் நேரம் அல்ல, உங்களுடைய எதிர்பார்ப்பு என் எதிர்பார்ப்பு கிடையாது. உங்களுடைய அதாவது மேலோட்டமான ஒரு நிலை என்னுடைய மேலோட்டமான நிலை அல்ல. என்னுடைய வழிகள் வேற, என்னுடைய திட்டங்கள் வேற, என்னுடைய நோக்கம் வேற அப்படின்னு சொல்றாரு. சில நேரம் இப்படி உடைக்கிற பகுதியில கொண்டு போகும்போது அவர் நம்முடைய நினைவுகளை மாற்றுகிறார். அவருடைய நேரத்தை நமக்கு மாற்றுகிறார். அவருடைய நேரத்துக்குள்ள நம்ம கர்த்தர் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அப்ப கொஞ்சம் நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். இப்போ அப்போது இப்போது இதுக்கு இடையில வடைகிற நேரம். அப்போதுக்கும் இப்போதுக்கும் இடையில என்னது? யாரா இருந்தாலும் சரி, நானானாலும் சரி, வசனத்தை கேட்கிற யாரானாலும் சரி, பிரசங்கம் பண்ற யாரானாலும் சரி, அவருடைய வாழ்க்கையில ஒரு வடைகள். அவங்க பயனுள்ள பாத்திரமா, வேற பாத்திரமா, கனமான பாத்திரமா தேவ கரத்துல இருப்பாருன்னா இந்த அனுபவங்களை அவங்க தாண்டி கண்டிப்பா வேண்டாம் என்று சென்றிருக்கவே முடியாது. அல்லேலூயா. சரி, நான் ஒரு யோகாவை குறித்து சிந்திக்கும் போது ஒரு 5 பாயிண்ட் எடுக்கலாம்னு முயற்சி பண்ணேன். ரொம்ப கஷ்டப்பட்டு அப்போதுக்கு இப்போதுக்கும். அப்போது எப்படின்னா சீர் மிகுந்தவனா இருந்தேன். இப்போது எல்லாமே இழந்து, இப்போது என் வீட்டுக்கு முன்னால நாய் கூட அவனை உட்கார வைத்து மதிக்கிறது கூட தகுதி இல்லாதவங்க கூட என்னை இகழ்ச்சியா பேசுற அளவுக்கு என் வாழ்க்கை உடைக்கப்பட்டு போச்சு அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அந்த சீரற்ற ஒரு வாழ்க்கை, எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு நிலை, ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு வாழ்க்கை, எல்லாவற்றிலும் ஏழ்மையான ரொம்ப தரித்திரமான ஒரு நிலைக்கு உடைக்கப்பட்டு தள்ளப்பட்ட ஒரு நிலை, சீரற்ற ஒரு வாழ்க்கை. சீரென்றால் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவு ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வுக்கு அப்போதுக்கும் இப்போதுக்கும் அவரை வணைகிற காலத்துல அவருடைய வாழ்க்கை மாறி போனது. ஆனால் தேவன் அந்த வாழ்க்கையில் ஒரு திட்டம் உள்ளவராக இருந்தார் என்பதை நீங்க மறந்து போயிடக்கூடாது. அதே நேரத்தில் பிரைஸ் தி லார்ட்.
இரண்டாவதாக யோபு 29:5-6 வசனங்களை வாசிக்கும்போது கொஞ்சம் நீங்க புரிஞ்சுட்டு கூடவே வாங்க. 29 அப்போது எப்போது இந்த உடைவுக்கு முன்னால, இந்த வணைவுக்கு முன்னால, இந்த நஷ்டத்துக்கு முன்னால, இந்த கஷ்டத்துக்கு முன்னால, இந்த மரணத்துக்கு முன்னால, இந்த இழப்புகளுக்கு முன்னால, இந்த பொருளாதாரம் சீரழிந்த முன்னால, என் பிள்ளைகள் எல்லாம் செத்து போவதுக்கு முன்னால, அப்போது எப்போது அப்போது நல்லா கவனிங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் பகம் நல்லா கம்பீரமா சொல்லுங்க. எட்டி வணக்கம் போல இன்னும் நல்லா சத்தமா சொல்லுவோம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஆண்டுடைய வசனம் தெளிவா சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறதுன்னா, அப்போ சீர் மிகுந்த ஒரு வாழ்வு, ஆனா சீர் எல்லாம் இழந்து போன ஒரு வாழ்வு. மறுபடியும் இரண்டாவதாக சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அப்போது மறுபடியும் இரண்டாவது காரியம் 29:5-6 அப்போது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். ஆஹா, என் பிள்ளைகள் எல்லாம் சூழ்ந்து இருந்தாங்க. என் பிள்ளைகள், என் குடும்பம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படி ஒரு சேனை மாறி இருந்தாங்க. 10 பிள்ளைகளும் என் குடும்பத்துல வந்து உட்கார்ந்தாங்கன்னா என் குடும்பமே ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். அப்படி இருக்கு என் குடும்பம். அந்த சீர் மிகுந்த ஒரு வாழ்க்கையில என் பிள்ளைகள் என்னை சுற்றிலும் இருப்பாங்க. அதை நான் நினைக்கிறேன். பயங்கரமான ஒரு வாழ்வு. அப்போ அதை சொல்லிட்டு 6ஆம் வசனத்துல மறுபடியும் சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கை கூட அன்னைக்கு என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். கண்மலையிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போது இருந்தால் நலமா இருக்குமே. நான் அதை நினைச்சு ஏங்குறேன். என் வாழ்க்கையில ஒரு குறைவும் இல்லாத இருந்தேன். என் பிள்ளைகள் எல்லாம் என்னை சுற்றிலும் அப்படியே ஒரு படையில இருப்பாங்க. பாருங்க, எல்லாம் இருந்தது. எல்லாம் உள்ள காலம். அது என்ன காலம்? அப்போது சொல்லுங்க. அப்போது என்ன காலம்? நீ நல்லா புரிஞ்சதான் என் கூட வரும். அப்போதுக்கு இப்போதுமே டிஃபரெண்ட் தெரியல, பிரசங்கம் உங்களுக்கு புரியாது. அப்போது எல்லாம் இருந்த காலம். சொல்லுங்க. அப்போது பிள்ளைங்க இருந்தாங்க. நெய்யில கால கழுவுனா எவ்வளவு பெரிய வாழ்வு. என் பாதத்தை நெய்யில கழுவுற அளவுக்கு என் வாழ்க்கை இருந்துச்சு. அப்போது இப்போது இப்போ வரும் எல்லாம் இருந்த காலம். அடுத்தது இப்போது என்னது? 1:13-19 வரைக்கும் 1:13-19 வரைக்கும் வாசிக்க நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. சரி, அதை நீங்க வாசித்துக் கொள்ளுங்க. அப்போது இப்போது என்னன்னா, இப்போ அவனுக்கு இருந்த 3000 13ஆம் வசனத்துக்கு கீழே ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகள் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருந்த இருக்கையில் சபையர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டை கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றால், இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து கல்தேயர் 3 பகுதியாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டைக்கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து உம்முடைய குமாரனும் உம்முடைய குமாரத்தைகளும் தங்கள் மூத்த சகோதரனுடைய வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடித்து அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உங்களுக்கு அறிவிக்கும்படி வந்தேன். 19 வசனத்துல டோட்டலா அப்போதுக்கு இப்போது டோட்டலா முடிந்தது. அதுக்கு மேல என்னென்னலாம் இருந்துச்சு நான் பார்க்கணும். அவனுக்கு 10 குமாரர் இருந்தார்கள். 2ஆம் வசனத்தில் யோபு செல்வந்தனா இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்தையும் பிறந்தார். 10 பிள்ளைகள் இருந்தாங்க. அவனுக்கு 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள், மிருக ஜீவன்கள் இருந்தது. மண்டி திரளான பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்தர் எல்லாரிலும் பெரியவனா இருந்தான். இவ்வளவு பெரிய செல்வ செழிப்புள்ளவன் அப்போது இருந்த வாழ்க்கை எல்லாம் முடிந்து இப்போது என்ன செய்தான்? டோட்டலா ஒன்றும் இல்லாம மாறி போனான். யோசித்து பாருங்க. தேவன் ஒரு தேவ பிள்ளையை வணைகிற போது, ஒரு தேவ பிள்ளையை உருவாக்குற போது அவங்க சிந்தை இப்படித்தான், அவங்க வாழ்வு இப்படித்தான் சில நேரம் மாறுகிறதா இருக்கும். ஆமென். சரி, அப்போதுக்கு இப்போதுக்கு மூன்றாவது அவன் வாழ்க்கையில பார்ப்போம். முதலாவது சீர், 2வது எல்லாம் இருந்தது எல்லாம் இழந்துட்டான். இப்போ சரியா? 30:16 வாசிக்கும் போது சொல்லப்படுது. 30:16 ஆகையால் இப்போது அது எல்லாம் போன போது என் ஆத்மா இப்போது என்னில் முறிந்து போயிற்று. உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்துக் கொண்டது. இந்த காலம், என்னை வணைகிற காலம் என்னை பிடித்துக் கொண்டது. நல்லா கவனிங்க.
ஒவ்வொரு தேவ பிள்ளையும் உருவாக்குற காலங்கள் இது நம்மை பிடித்துக் கொள்ளுகிற காலமா. இந்த காலமே எனக்கு போராட்டமா இருக்குது, இந்த காலமே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, இந்த காலமே எனக்கு மன சஞ்சலமா இருக்கு, இந்த காலமே எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது அப்படின்னு ஒரு தேவ பிள்ளை சொல்லுகிற காலம், அவர்களை வணங்குகிற காலம். மூன்றாவது வருவோம். யோபு 29:7-17 வரைக்கும் சொல்லும்போது அது பெரிய ஒரு அப்போதுக்கும் இப்போதுக்கும் வித்தியாசம் சொல்றாரு. 29:7-17 வரைக்கும், நான் பட்டண வீதியின் வாசலுக்குள் புறப்பட்டு வரும்போது, நான் வெளியிலே என் ஆசனத்தை போடும்போது வாலிபர் என்னை கண்டு ஒளிந்து கொள்வார்கள், முதியோர் எழுந்து நிற்பார்கள், பிரபுக்கள் பேசுவதை நிறுத்தி கையினால் தங்கள் வாயை பொத்திக் கொள்வார்கள், பெரியோரின் சத்தம் அடங்கி அவர்கள் நாக்கு அவர்கள் மேல்வாயோடு ஒட்டிக்கொள்ளும், என்னை கேட்ட காது என்னை பாக்கிவான் என்றது, என்னை கண்ட கண் எனக்கு சாட்சியிட்டது, முறையிடுகிற ஏழையும் திக்கற்ற பிள்ளைகளையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன், கெட்டுப்போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என்மேல் வந்தது, விதவையின் இருதயத்தை கெம்பீரிக்க பண்ணினேன், நீதியை தரித்துக் கொண்டேன், அது என் உடுப்பாய் இருந்தது, என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாய் இருந்தது, நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாய் இருந்தேன், நான் எளியவர்களுக்கு தகப்பனாய் இருந்து நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன், நான் அநியாயக்காரருடைய கடைவாய் பற்களை உடைத்து அவர்கள் பறித்ததை அவர்கள் பற்களில் இருந்து பிடுங்கினேன். அப்போது எப்போது? வாழ்ந்திருக்கிற காலத்துல, வணங்குறதுக்கு முன்னால. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ அவ்வளவு ஒரு பராக்கிரமசாலி ஊருக்குள்ள கிழக்குத்தி புத்தூர்ல அவங்க ஒரு பெரிய பிறகு மட்டுமல்ல, ஒரு ராணுவத்துல போனா ஒரு தேச தளபதி போகும்போது அந்த ராணுவம் முழுவதுடைய கண்கள் எப்படி, ராணுவத்தில் இருக்கிற அனைவருடைய கண்களும் அசையாமல், தலையை கூட அங்கேயும் அசைக்க மாட்டாங்க, கண்களை மட்டும் பார்ப்பாங்க அந்த தேசத்து ராஜா போகும்போது. அப்படி அந்த ராணுவ கூட்டத்துக்குள்ள நான் போய் அந்த ஊருக்குள்ள அப்படியே நிற்கும் போது ஜனங்கள் எல்லாம் அப்படி சூழ்ந்து கொள்வார்களாம். இப்ப சொன்ன அந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும். ஆனா அப்போது அப்படி இருந்தது. இப்போ பராக்கிரமசாலியா இருந்தார் அப்போது. இப்போது பாருங்க, யோபு 30:15-19, 15-19, 30ஆம் அதிகாரம் 15. இப்பொழுது பயங்கரங்கள் என்மேல் திரும்பி வருகிறது, அவைகள் காற்றை போல என் ஆத்மாவை பின்தொடர்கிறது, என் சுகவாழ்வு ஒரு மேகத்தை போல் கடந்து போயிற்று, ஆகையால் இப்போது என் ஆத்மா என்னில் முறிந்து போயிற்று, உபத்திரவத்தின் நாள்கள் என்னை பிடித்துக் கொண்டது. என்ன சொன்னாரு? அப்போது இருந்த ஒரு வாழ்வு, இப்போது பராக்கிரமமான ஒரு வாழ்வு. அன்றைக்கு அப்போதுக்கு நீ என்ன எழுதுவீங்க? பராக்கிரமமான வாழ்வு. 29:7-17 வரைக்கும். இப்போது பலவீனமான ஒரு வாழ்வு. இப்போது என்ன வாழ்வு? ஆமா, நீங்க திருப்பத்துக்குள்ள நான் முடிச்சிருவேன். ஏன்னா நான் டைம் கொஞ்சம் வேகமா எடுத்து முடிக்கிறதுனால நீங்க சொல்றது மட்டும் கவனிச்சுட்டு வாங்க, பிறகு எழுதிட்டு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எழுதவும் முடியாது, கேட்கவும் முடியாது, நம்ம கஷ்டப்பட வேண்டாம். அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனிங்க. மூன்றாவது காரியத்துக்கு, பராக்கிரமமான ஒரு வாழ்வு, வணைகிற போது பலவீனமான ஒரு வாழ்வு. பராக்கிரமத்துல என்னெல்லாம் நடந்து ஊருக்குள்ள மக்கள் என்னெல்லாம் பார்த்து பேசிக்கொண்டாங்க. நல்லா கவனிங்க. தேவன் வணைகிறதுக்கு முன்னால உள்ள ஒரு வாழ்வை பயங்கரமா பேசுவாங்க உலகத்துல. எப்படிப்பட்ட மனிதன், என்ன ஐஸ்வர்யம், எவ்வளவு திறமசாலி, எவ்வளவு பலசாலி, எவ்வளவு பெரிய ஆளு, என்னென்னலாம் பேசுவாங்க. வணைந்து கொண்டு வருகிற போது அவன் ரொம்ப பலவீனமா, இப்படி ஆயிட்டானா, இவனுக்கா நடந்துச்சு, இவனுக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, இப்படி நடக்கலாமா, பல காரியங்களை அந்த மனிதனை பார்த்து சொல்லுவாங்க. அப்போ வணைகிற காலத்தில் அப்போதுக்கும் இப்போதுக்கும் உள்ள வார்த்தைகளை நம்ம கேட்கும் போது கவனமா இருக்கணும். அப்ப என்னை தேவன் வணைகிற நேரம் என்னை எப்படி எந்த சூழ்நிலையில் இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளணும். யோபுக்கு இது தெரியும். இப்போ அடுத்தது 4வது காரியம். இவ்வளவு 4வது காரியத்தை சொல்றேன். 29:9-10 வசனங்களை மறுபடியும் வாசிக்கும் போது, 29:9-10 மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கும் போது, பிறவுக்கள் பேசுவதை நிறுத்தி, ஆமா, கையினால் தங்கள் வாயை பொத்திக் கொள்வார்கள். என்னை கண்ட உடனே பேசினாலும் ஸ்டாப் ஆயிடுவாங்க. நான் ஊருக்குள்ள அப்படியே எழுதி நடந்து வரும்போது பிறவுக்கள், பெரிய பெரிய நபர்கள் பேசிக்கொண்டுதான் என்னை கண்ட உடனே வாய் மேல கை வச்சுக்குவாங்க, பொத்திக்குவாங்க. அப்போ பெரியோரின் சத்தம் அடங்கி, இப்ப இவர் எப்படி இருக்கிறாரு? பயங்கர பெரிய ஆளா இருக்கிறார். ஊருக்குள்ள ரொம்ப பெரிய ஆளா இருக்கிறார். யோபு பெரியோருக்கெல்லாம் பெரியவரா இருக்கிறார், பெரியவர். இப்ப இந்த 4வது பாயிண்ட்ல அப்போது பெரியவர் என்ன சொல்லணும்? அப்போது பெரியவர். இப்போது எப்படி? யோபு 30:1 வாசிக்கும் போது, இப்போதோ
என்னோட சின்ன வயதுள்ளவங்க என்ன பரியாசம் பண்றாங்க. சரி, இவருடைய அப்பாக்களை கூட நான் இப்படித்தான் வச்சிருந்தேன். இவங்க அப்பாக்களை விட என் சின்ன பிள்ளைகளாம் என்னை பார்த்து எப்படி பேசுறாங்க. பெரியவனா இருந்தேன், இப்ப எல்லாம் என்னை சிறியவனா பார்த்து கேவலமா ஏளனமா பேசுறாங்க. அப்ப அப்போது எப்படி இருந்தா இப்போது எப்படி இருந்தேன். அப்ப வணைகிற காலத்தில் யோபுடைய நிலை எப்படி இருந்தது. ஒரு சில நேரம் நம்முடைய வாழ்க்கை இதன் பாதை வழியா போகும். பலரும் பல விதமா பேசுவாங்க. அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வணைகிற தேவன் நம்ம கையில எடுக்கிற நேரம். என்னையும் உங்களையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அவருடைய பிள்ளைகளே, நீங்க ரொம்ப நேற்று இயேசுக்கு என்ன பேசினாங்க. இயேசுக்கு நேற்றுக்கு என்ன பேசினாங்க. 22ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்துல மத்தேயு சுவிசேஷத்துல இயேசுவை நேற்று என்ன பேசினாங்க. 8-9 வசனத்தை வாசிக்கும் போது இயேசுக்கு நேற்று எப்படி பேசினாங்க. உன்னதத்திலிருந்து வருகிற 22ஆம் அதிகாரம் மத்தேயு 8-9 வசனங்கள். அப்பொழுது இல்ல 22 மத்தேயு சுவிசேஷம் தானே 23ஆம். இல்ல 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 நீங்க வந்துட்டு உன்னதத்திலிருந்து வருகிற தேவனுக்கு ஓசனான்னு சொன்னாங்கல்ல, சரிங்களா. இந்த வசனத்தை வந்து நீங்க பார்க்கலாம். இயேசு அவங்களை அனுப்புறாரு. ஒரு கழுதை குட்டியை கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது அந்த கழுதை 21ஆம் அதிகாரமா 21ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 9-10 வசனம் 8-9 வசனம் 21 சாரி 21ஆம் அதிகாரத்தை 22 எழுதி. சரி, ஸ்தோத்திரம். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே இயேசுவுக்கு விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பவரும் பின் நடப்பவரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. இது இன்றைக்கு பஸ்கா பண்டிகைக்கு முன்னாடி நாள். பஸ்கா பண்டிகைக்கு முன்னாடி நாள் திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு வஸ்திரங்களை விரிக்கிறாங்க. கழுதையின் மேல இயேசு போறாரு. அங்க பெரிய ஓசனா கூட்டம். வேத பண்டிதர்கள் எல்லாம் சொல்றாங்க, அப்படி எத்தனை லட்சம் ஜனங்கள் எருசலேம்ல இருந்திருக்குன்னு சொன்னா 50 லட்சம் ஜனங்கள் எருசலேம்ல எப்படி இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய கூட்டத்துல உன்னதத்தின் தேவனுக்கு ஓசனா என்று என்ன சொன்னார்கள். தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஜனங்கள் எல்லாரும் தேவனை அமிதமாக புகழ்ந்தார்கள். அடுத்து பார்க்கிறோம். அடுத்து 27ஆம் அதிகாரம் 21-22 வசனங்கள். அடுத்த நாள்ல 27 அதிகாரம் 27 21-22 வசனங்களை மத்தேயுல. தேசாதிபதி ஜனங்களை நோக்கி இந்த இருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலை ஆக்க வேண்டும் என்று கேட்டால் அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நேற்று இயேசுக்கு என்னது. உன்னதத்திலிருந்து வருகிற தேவனுக்கு குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. அந்த நகர வீதி முழுவதும் ஜனங்கள் தெருவுல முழுமையாகி வீடுகள் மேல ஏறிக்கொண்டு குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு ஆர்ப்பரிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி இப்போ கெச்சமனேல போய் ஜெபம் பண்ணிட்டு தன்னை பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவரை வணங்குகிற நேரம் வந்தது. அவரை வணங்குகிற நேரத்துல சொல்றாங்க ஜனங்கள் எல்லாரும், அதே ஜனங்கள் சொல்றாங்க, இவரை ஒப்பு கொடுங்க, பரபாசைகளுக்கு விடுதலை ஆக்குங்க. அப்ப வணங்குகிற நேரத்துல யாருக்கு எந்த சப்போர்ட்டும். பரலோகம் ஒருத்தனை கைவிடும் என்றால், இதுல ஒரு முக்கியமான சத்தியம், பரலோகம் ஒரு மனிதனை கையில் எடுக்கும் என்றால், கைவிடும் என்று சொல்ற வார்த்தை சரியில்லை. ஒரு மனிதனை பரலோகம் ஒரு மனிதனை கையில் எடுத்து அவர்கள் வாழ்க்கையில கொஞ்சம் உருமாற்றங்களை உண்டு பண்ணுகிற போது, அவருடைய வாழ்க்கையில சில சேஞ்சஸ் பண்ணும் போது எந்த மனிதனும் அந்த மனிதனுக்கு உதவி செய்யவே முடியாது. அந்த சூழ்நிலையில உதவி செய்வது மட்டுமல்ல, அவங்களுக்கு எந்த சப்போர்ட் பண்ணி அவங்களை விடுவிக்கவும் முடியாது. அல்லேலூயா. ஏன்னா அவங்க தேவனுடைய கரத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ தேவன் எடுத்து பயன்படுத்துகிறார். அவங்க கரத்தை மீறி யாரும் இழுத்து எடுக்க முடியாது. எந்த மருத்துவரும் உதவி செய்ய முடியாது, எந்த அட்வொகேட்டும் உதவி செய்ய முடியாது.
எந்த பெரிய மனிதர்களும் உதவி செய்ய முடியாது, எந்த காவல் நிலையமும் உதவி செய்ய முடியாது, இந்த தேசத்தில் உள்ள பிரதம மந்திரியும் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஏனென்றால் தேவனுடைய கரத்தில் அவர்களை எடுத்திருக்கிறார் ஆண்டவர். அவங்க குடும்பத்தார், அவங்க நண்பர்கள், அவருடைய பராக்கிரமசாலியான உறவினர்கள் யாருமே அவருக்கு உதவி செய்ய முடியாது. ராணுவ கூட்டம், ஏனென்றால் தேவனுடைய கருத்துக்குள்ள அவங்க வந்துட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. அப்ப அப்படி வருகிற பொழுது ஆண்டவர் காரணம் எடுப்பதற்கு காரணம் என்னன்னா, அவர்களை ஏதோ கொண்டு போய் எங்கேயும் தள்ளி விடுவதற்கு அல்ல, உடைத்து எங்கேயோ ஊதி விடுவதற்கு அல்ல, அவர்களை அழித்து போடுவதற்கு அல்ல. தேவன் கரத்தில் எடுத்து அவங்களை பாவித்து பயன்படுத்தி வேற பாத்திரமாக்கி உயர்ந்த இடத்துல வைக்க போறாங்க. அல்லேலூயா சொல்லுவோம். சிலுவைக்கு, சிங்காசனத்துக்கு முன்பதாக சிலுவைக்கு போக வேண்டியிருந்தது. அந்த சிலுவையில பயன்படுத்துகிற நேரம் தான் வணைகிற நேரம். இயேசுக்கே வணைகிற ஒரு நேரம் இருந்தது. இயேசுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வணைந்திருக்கிற ஒரு நேரம். பெரியவராக இருந்தார், உயர்ந்தவராக இருந்தார், ஒன்று பாடப்பட்டார். இவருக்கே இந்த நிலைமை என்றால் நம்மை வணைகிற நேரத்துல உலகம் என்ன சொல்லும் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. அப்போ உலகம் சொல்வதை நீங்க எப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க கவனிங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள், அப்போ இங்க பார்க்கிறோம், தேவன் உங்களை உயர்த்தும் போது ஜனங்கள் எல்லாம் துதி பாடுவார்கள். நல்லா கவனிங்க. தேவன் உங்களை உயர்த்தும் போது இந்த உலகம் என்ன செய்யும்? உங்களுக்கு துதி பாடும். உங்க வாழ்க்கையில தாழ்ச்சி, உங்க வாழ்க்கையில ஒரு கஷ்டம், பாடுகள் வரும்போது இந்த உலகம் உங்களை வசைப்பாடும். அல்லேலூயா. உலகம் உங்களை, அதாவது தேவனுடைய கரமானது உங்களோடு உதவியா இருந்து உங்களை உயர்த்துகிற போது உலகம் உங்களை துதிப்பாட ஆரம்பிக்கும். ஆனா தேவன் தம்முடைய கரத்தில் எடுத்து உங்களை வணைகிற போது இந்த உலகத்துக்கு தெரியாது, இந்த உலகம் உங்களை வசைப்பாட ஆரம்பிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த அனுபவங்கள் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில உண்டு. தாவீதை எடுத்துக்கொள்ளுங்களேன், சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன், அதாவது 1 சாமுவேல் எடுத்துக்கொள்ளும் போது இதை தாவீதுடைய வாழ்க்கையில கூட நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல் இதை என்ன சொல்றாருன்னா, சங்கீதக்காரன் 31வது சங்கீதம் 18வது வசனத்துல சொல்றாரு. 31வது சங்கீதம் 18வது வசனத்துல சொல்றது இல்ல, சங்கீதம் 31:12. சங்கீதம் 31:12 அப்படியே இருக்குது. இப்ப என்ன சொல்றா, செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன், முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரம் போலானே. நான் என்னவா மாறினேன்? எல்லாரும் வெறுத்துட்டாங்க, எல்லா மனிதர்களும் என்னை மறந்துட்டாங்க. செத்த மனிதனை போல ஆனேன். செத்து போன மனிதனை என்ன செய்வாங்க? அடக்கம் பண்ணிட்டு எல்லாம் மறந்துடுவாங்க. அதுபோல எல்லாராலும் மறக்கப்பட்டார். எப்பொழுது மறக்கப்பட்டாரு? ஆனால் இவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 6-7 வசனத்துல இப்படியே மறக்கப்பட்டிருந்துச்சு. அப்போது எப்படி இருந்துச்சு? தாவீது பெலிஸ்தரை கொன்று திரும்பி வந்த பின்பு, ஜனங்கள் திரும்ப வரும்போது ஸ்திரீகளும் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாய் பாடினார்கள். அல்லேலூயா சொல்லுவோம். கிராமத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் வாத்திய கீதங்களை எடுத்துக்கொண்டு அவங்க பாடுகிற பாடலை பார்க்கும்போது கூட்டமா வர்றாங்க. சவுலுக்கு முன்னால வந்து தாவீது கொன்றது 10000, சவுல் கொன்றது 1000 சொல்லி துதிப்பாடி தேவனை, அதாவது தாவீதை குறித்து பயங்கரமா துதிப்பாடுகிறாங்க. ஆனா இவர் வந்து என்ன சொன்னாரு? இடையில 31ஆம் சங்கீதத்துல என்ன வந்துச்சு இவருக்கு பிரச்சனை? எப்படி சத்தோட போலான்னாரு? தேவன் அவனை கரத்துல எடுத்து பயன்படுத்தும் போது பயங்கர புகழ்ச்சியான மனிதனா உச்ச கட்டத்தில் இருந்தார். ஆனால் தேவன் அவனை வணைய ஆரம்பிக்கும் போது எல்லாரும் வெறுத்து மறக்கிற அளவுக்கு போயிட்டான். இப்ப என்ன சொல்றது? எல்லாரும் மறக்கப்பட்ட உடைந்த பாத்திரம் போலாயும் மூளையில ஒரு பாத்திரத்தை போல கிடக்குற, யாருமே கண்டுக்கல. தூசி படைந்த ஒரு பாத்திரம் கிடக்குல்ல மூளையில, அது போல உடைந்த பாத்திரத்தை போலான்னு கவனிங்க. ஆனால் வேதம் சொல்கிறது, கவனிங்க, தேவன் உங்களை உயர்த்தும்படி, உங்களை உயர்த்துகிற போதெல்லாம் உலகம் எப்போதுமே துதிப்பாடும். தேவன் உங்களை வணைகிற போது ஜனங்கள் எல்லாம் வசைப்பாட ஆரம்பிப்பாங்க. அல்லேலூயா. ஒண்ணு இல்லைன்னா உனக்கு இல்ல, என்ன உன்னை கைவிட்டாரு, நீ பாவி, நீ ஜெபம் கேட்கப்படல, உனக்கு விளைவிடம் வந்துச்சா, நீ ஏதோ தப்பு பண்ணிருப்ப, உனக்கு ஒரு காரியம் நடக்கலையா, நீ என்ன பாவம் பண்ணே தெரியல, நீ உண்மையா ஜெபம் பண்ணியிருந்தா தானே இந்த காரியம் நடந்திருக்காது இருக்கும். உன் வாழ்க்கையில ஆண்டவர் கைவிடாது இருப்பாரு. உன் வாழ்க்கையில இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்? ஏன் உனக்கு இந்த நிலை? நீ ஒழுங்கா ஜெபம் இல்லை, நீ ஒழுங்கா பரிசுத்தமா இல்லை, நீ வந்து உண்மையா தேவனுக்குள்ள இல்லை.
ஆனால் தாவீதை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, இயேசுவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, யோபுவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அவங்களாம் உண்மை உள்ளவர்கள் தான். அல்லேலூயா சொல்லுங்கள. அடைகிற போது எல்லாரும் அப்படி சொல்லுவாங்க. துதிப்பாடினவும் அடைகிற போது என்ன செய்வாங்க? உங்க கூட ஆண்டு வந்தா இப்படிலாம் இருக்கணுமா? ஏன் உங்களுக்கு கஷ்டம் வருது, துன்பம் வருது, நஷ்டம் வருது, வேதனை வருது, பிரச்சனை வருது, ஏன் குடும்பத்துல சண்டை குழப்பம், யார் இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அதெல்லாம் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. தாவீதுக்கு இடையில ஏன் இது வந்ததுன்னா, இவர் வெறும் ராணுவ வீரனா மட்டும் இருந்தா போதாது, ஒரு யுத்த புருஷனா மட்டும் இருந்தா போதாது. இவருக்கு ட்ரைனிங் கொடுக்கிறார் ஆண்டவர். 17 வயதுல ஒரு அற்புதத்தை செய்வதை ஆற்றில இருந்து பிரித்தெடுத்து அபிஷேகம் பண்ணி 30 வயது வரைக்கும் 13 ஆண்டு காலம் தம்முடைய கையில் எடுத்து வணைந்து 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 30 வயசுல ராஜாவாக கொண்டு போய் சிங்காசனத்தை வைக்க போகிறார். நீ ஒரு ஆடு மேய்க்கிற இடையினா தான் வெளியில் இருக்கலாம், இல்ல ஆட்டை விட்டு வெளியே வந்து ஆடுகளுக்கு ஒரு தலைவனா இருந்து ஒரு ராணுவத்துக்கு தலைவனா இருந்தா உள்ள இருக்கலாம். ஆனால் தேவன் வணைந்து எடுக்கும் போது வெளியிலும் அல்ல உள்ளும் கிடையாது. நீ ராஜாவாக போகிறபடினாலும் உன்னை வணைகிற ஒரு நேரம் உனக்கு உண்டு. ஏன்னா நீ வேற பாத்திரம் ஆகணும். நீ என்னவாகணும்? வேற பாத்திரம். நம்ம சிந்தைப்படியே நம்ம நினைவுகள் படியே அப்படிலாம் வந்து வணைய முடியாது. நம்ம போட்டு உருட்டி எடுத்து தான் அடி செய்வார், வணைவார். 4 காரியங்களை பார்த்தோம். 5வது யோகை பற்றி பார்க்கும்போது எனக்கு இவரை பற்றி தான் சொல்லி முடிக்க முடியும் என்று நினைக்கிறேன். சரி, முடிச்சிருவோம். அடுத்து வாசிக்கும் போது யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இவரை பற்றி ஒரு சாட்சி கொடுக்கப்படுது. அப்போது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கவனிங்க என்ன சொல்றாரு? என் தாசனாகிய யோபு மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை என்றார். ஆமென். உத்தமன், பயங்கரமான உத்தமன் என்று பரலோகத்திலே சாட்சி பெறார். அப்போது பரலோகத்திலே தூதர்கள் முன்னால ஒரு சாட்சி, உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், இப்படிப்பட்ட மனுஷன் சொல்லி. இப்போ இங்க வாருங்கள், 8ஆம் அதிகாரம் யோபு புஸ்தகம் 11ஆம் வசனத்தில் வாங்க. 8:11 வாசிக்கும் போது 8:11 இப்போது சேர் இல்லாமல் நாணல் ஓங்கி வளருமோ, தண்ணீர் இல்லாமல் என்ன முளைக்குமோ, கோரை புல் முளைக்குமோ. அப்ப உனக்குள்ள பாவம் இருக்குது, உனக்குள்ள சாபம் இருக்குது, உனக்குள்ள கேடு இருக்குது. நீ வந்து என்ன செய்த? ஏதோ பெரிய தப்பு பண்ணிருக்கிற. நாணல் வந்து சேர் இல்லாம முளைக்காது. இது பழமொழிக்கு நல்லா தான் இருக்குது. பழமொழிக்கு எப்படிதான் இருக்கு? நல்லா தான் இருக்கு. அங்க கர்த்தர் என்ன பண்ண சொன்னாரு? சாட்சி சொன்னாரு, நீதிமான், உத்தமன், பரிசுத்தவான். இப்ப என்ன சொல்றாங்க? பாவி, பாவியும் பாவி, அதனால உனக்கு இவ்வளவு பிரச்சனை வருது. அப்ப தேவன் யோபுவை வணைகிற நேரத்தில் என்னென்னலாம் நடக்குது என்பதை நீங்களும் நானும் கவனமா பார்க்கிறோம். அவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை வணைகிற போது நம்ம இவ்விதமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க பைபிள் ஸ்டடியில வரும்போது கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜான் பேட்டரை பற்றி ஒரு வாலிப சகோதரன், அவர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டுடைய ஊழியத்துக்கு வந்து ஒப்பு கொடுத்தார். மிஷனரியா ஊழியம் சென்று தன்னை அர்ப்பணித்தார். அப்போ தன் தேசத்துல ஊழியர்களை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் ஆண்டவர் பேசினார், நினோவா தீவுக்கு போகணும்னு சொல்லி. நினோவா தீவு என்பது என்னது? நரமாமிசம் சாப்பிடுகிற மக்கள், வஸ்திரமே உடுத்தாத மக்கள். அந்த இடத்துல போக முடியாத சொல்லும் போது அவர் நான் அந்த தீவுக்கு போறேன்னு சொல்லி தன் சபையிலும் தன் ஊழியக்கார இடத்துல சொல்றாரு. அப்போ அவங்க சொன்னாங்க, நீ எதற்கு அங்க போகணும்? அங்க போயிட்டு ஏன் அந்த ஜனங்கள் சாப்பிடும்படியா அவனை ஒப்பு கொடுத்து நீ சாகணுமா அப்படின்னு சொல்லி அவனை போக வேண்டாம்னு தடை பண்றாரு. இல்ல, ஆண்டவர் போக சொல்றாரு, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, சரி நீங்க எல்லாம் செத்து போனா எப்படி? இந்த மண்ணுல கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க, மண்ணு உங்களை சாப்பிடும். சத்தமா சொல்லுங்க. நீங்க எல்லாம் செத்துக்கலாம், மண்ணுல கொண்டு போய் போடுவாங்க, மண்ணு உங்களை சாப்பிடும். அப்ப நாங்க போய் ஊழியம் செய்தால் ஒருவேளை அவங்க என்ன பண்றா, அவங்க சாப்பிடுவாங்க, அவ்வளவுதான். அவர் அப்படிதான் சொன்னாரு. எனக்கு கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு, அங்க போனா அவங்க சாப்பிட்டோம், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அங்க போகும்போது பயங்கர கடினமான சூழ்நிலை. ஊழியத்தெல்லாம் போய் செய்து, ஏன்னா நரமாமிசம் உள்ள மக்கள் அந்த இடத்துல வந்து நிறைய விளக்கங்கள் இருக்குது. அவங்களுடைய சூழ்நிலை, பழக்கங்கள் அதெல்லாம் ஒத்து போக ரொம்ப கஷ்டப்பட்டாரு. இவர் பாசை புரியாது, அவங்களுக்கு இந்த பாசை இவருக்கு தெரியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு ஊழியம் செய்தாரு. அப்போ அவங்களுக்கு 2 வார்த்தை மட்டும் கற்றுக் கொடுத்து அந்த 2 வார்த்தை மூலம் தான் அவங்களோட ஈடுபட்டு பேச ஆரம்பித்தார். பிறகு அவருடைய அன்பை காண்பித்தார், நிறைய நன்மையை செய்தார், அந்த மக்களுக்கு நிறைய நன்மைகளை செய்து வந்தார். அப்போ மறுபடியும் தன் தேசத்துக்கு வந்து திருமணமாகி தறுபடியும் அங்க போனார். அங்க போயிட்டு ஒரு குழந்தை பிறந்தது. குழந்தையும் மனைவியும் இருந்தபோது ஊழியர்களை செய்து கொண்டிருந்தார். திடீரென்று குழந்தையும் அந்த மனைவியும்
நோய்வாய்ப்பட்டு மலேரியா காய்ச்சலால் கஷ்டப்பட்டு குழந்தை இருந்தது. மனைவியும் கொஞ்ச நாள்ல இறந்து போனாங்க. 2 பேரையும் தன் கரங்களில் கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க. அடக்கம் பண்ணிட்டு அங்கேயே மறுபடியும் ஊழியம் செய்தார். ஊழியம் செஞ்சுட்டு மறுபடியும் தன் தேசத்துக்கு வந்தாரு. அந்த மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு பாய்மர கப்பலை வந்து எங்களுக்கு வாங்கி கொடுங்க, அந்த மக்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி பாய்மர கப்பலை வாங்கினார். பாய்மர கப்பலை வாங்கி கொண்டு போய் அந்த ஜனங்களுக்கு இந்த தீவுக்கு, அந்த தீவில் இருந்து மலைக்கு போகிறதுக்கும் அந்த தீவுக்கும் உதவி செய்தார். அந்த மக்கள் வந்து பிழைப்பதற்கான வழி உண்டு பண்ணி கொடுத்தார். அப்போ நன்மை செய்தார், பரவாயில்லன்னு சொல்லி நிறைய பேர் அவர் சொல்றதை கேட்க ஆரம்பித்தாங்க. பிறகு அவருடைய ஊழியத்தில் ஒரு சின்ன கூடாரம் போட்டார். இப்போ அந்த அநேக ஆண்டுகளுக்கு பிறகு பார்க்கும்போது அந்த தீவில் உள்ள எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஒரு மிஷனரி வாழ்க்கை என்பது தேவன் வணையும்படியாக ஒப்பு கொடுக்கும் போது சில பாடுகள் கஷ்டங்கள் வரும்போது இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு ஊழியத்துக்கு போக சொல்லும் போது, ஒரு ஜெபத்துக்கு வாருங்கள் என்று சொல்லும் போது, சுவிசேஷ ஊழியம் போகலாம்னு சொல்லும் போது, ஒரு ஜெபத்துக்கு இரவு வாங்கன்னு சொல்லும் போது நம்ம என்ன செய்யறோம்? சொல்லுங்க, என்ன செய்யணும்? நம்ம அது ஒரு கடினமா நினைக்கிறோம். அப்ப தேவனுக்காக செயல்படுவதற்கு ஒப்பு கொடுக்க வருவதில்லை. ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும், அப்படி கிடையாது. ஒரு சிலுவை பாடுகளுக்கு பின்பு தேவன் ஒரு சிங்காசனத்தை இயேசுவுக்கு வைத்திருந்தார். அதுபோல யோபுடைய வாழ்க்கையில இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார். அப்ப வடைகிற போது தேவனையும் இப்படி செய்ய முடியுமான்னு சொல்லி செய்து காட்டுவதற்காக தான் இந்த பாத்திரம் வேறே பாத்திரமாய் மாற்றி காட்டுறன்னு சொல்லி சாத்தானுக்கு முன்னால சவால் விட்டார் இயேசு ஆண்டவர். சவால் விட்டு தான் இந்த யோபுவை வடைந்து வேற பாத்திரமாக காட்டினார். இவன் விருதாவாக ஆண்டவரே உங்களுக்கு பயப்படுறான், இவனை கைவிட்டு பாரும், ஐஸ்வர்யத்தெல்லாம் எடுத்து பாரும், இவனுடைய ஆஸ்திகள்லாம் எடுத்து பாரும், இவன் விட்டு ஓடுறானா இல்லையா பாருன்னு சொன்னார். ஆனால் அது எல்லாம் எடுத்த போதும் வடைகிற போதும் அவன் தேவனுடைய கரத்துக்குள்ளே இருந்தான். அவன் அப்ப 29, 30, 31 அதிகாரங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஒரு வசனத்தை வாசித்து அப்படி இல்லை, இந்த காரியங்கள் எல்லாம் நல்லா கிரகித்து பாருங்க. தேவ கரத்துல எவ்விதமாய் அவன் தன் பொறுமையா இருந்தான். பொறுமையோடு இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. எப்போதுமே துதி பாடும் போது நமக்கு புகழ்ச்சி தான். இந்த மண்ணை பற்றி நான் யோசித்து கொண்டிருந்தேன். மண்ணை பற்றி நான் ரொம்ப யோசித்து கொண்டிருந்தேன். மண்ணின் மனநிலை எப்படி இருக்கும்? மண்ணு வெட்டி எடுத்து அதை மண்ணை கொண்டு போகும்போது மண்ணுக்கு மனநிலை இருக்குன்னா அது எப்படி இருக்கும்? கவனிங்க, மண்ணினுடைய மனநிலை எப்படி எல்லாம் இருக்கும்? வெட்டி எடுத்து தோல்ல தூக்கி வைக்கிறான்னு வைத்துக் கொள்ளுங்கள, மண்ணுக்கு ஒரே சந்தோஷமா இருந்துச்சு. இந்த உலகத்துல இருந்து என்னை வெட்டி எடுத்துட்டாரு, ஒரே விடுதலை, ஒரே சமாதானம், ஒரே சந்தோஷம், துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிருக்கும் மண் வெட்டி எடுக்கும் போது. உலகத்துல இருந்து நம்ம பாவத்திலிருந்து இயேசு ரட்சிக்கும் போது பயங்கரமான விடுதலை, உடனே சந்தோஷம். எத்தனை பாட்டு பாடுறோம், எத்தனை ஆராதனை பண்றோம், எவ்வளவு சந்தோஷம், பயங்கரமாக. அப்போ வெட்டி எடுத்து சுமக்கும் போது விடுதலை என்று வீரம் வரும். தூக்கி சுமக்கும் போது துள்ளி பாடல் பாடுவதற்கு தோன்றும். கவனிங்க, அந்த மண்ணை கொண்டு போய் குயவன் தன் நிலத்துல பக்குவமா கொட்டி தண்ணி ஊற்றுவான். அப்படித்தானே? அல்லேலூயா சொல்லுங்க. தண்ணிய ஊற்றும் போது தளர்ந்து தள்ளாடும். திசைய ஆரம்பிக்கும் போது திசை மாறி வந்தேனோ என்று வசப்பாட ஆரம்பிக்குமா. மண்ணின் மனநிலையை நான் யோசித்தேன். இந்த மண் என்னன்னு சொல்லும், இந்த மண்ணை யோசித்து பாருங்க. தண்ணியை ஊற்றி தளரும் போது விசைய ஆரம்பிக்கும் போது தான் மண்ணு சொல்லும், நான் அப்ப துள்ளி குதிச்சு வந்த மண்ணு தோல்ல இப்ப சொல்லுது, நான் திசை மாறி வந்து விட்டோம்னு சொல்லி வசைப்பாட ஆரம்பிக்கும். ஏன் தான் ஆண்டுக்குள்ள வந்தேன், ஏன் தான் ஆண்டு இந்த பிரசங்கம் பண்ணாரு, ஏன் தான் எனக்கு இந்த பாடங்கள் அனுபவிக்கிறாரு, ஏன் தான் இந்த துன்பம், இதெல்லாம் தேவையே இல்லை எனக்கு. அல்லேலூயா. அது வசைப்பாடவே தொடங்குவோம் மண்ணு. அப்ப மண்ணினுடைய மனநிலை இப்படிதான் இருக்கும். மனுக்குலம் சில நேரத்தில் இப்படி நினைப்பார்கள், ஆனால் அது அல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே. சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் திருகையில் வைக்கையில் திரு திருன்னு என்ன செய்யும்? முழிக்கும். என்னடா இது, போட்டான் பெசட்டான், இது இல்லாம கொண்டு போய் திரிகையில வேற வைக்கிறான், திரிகையில் வேற, இது என்ன புதிய இடமா இருக்குது அப்படின்னு சொல்லி திரு திருன்னு முழிக்கும், ரொம்ப திகைக்கும். திரிகையில் வைக்கும்போது என்ன செய்யும்? திரு திருன்னு முழிக்கும். சில விசுவாசிகள் அப்படித்தான். சில பாடுகள் கஷ்டங்கள் வரும்போது என்னடா எந்த பக்கத்துல வாயை திற முடியல, எதையும் சொல்ல முடியலையா, திரு திருன்னு முழிக்கிற வேலையா இருக்குது. அப்போ வணங்குற நேரங்கள் திரிகையில வைக்கிற நேரங்களா இருக்கும். அல்லேலூயா. அப்போ திகைத்து நிற்கும். சக்கரத்தில் வச்சு சுற்றும் போது எத்திசையும் இளைப்பாறுதல் இல்லை. எத்திசையும் என்ன இல்லை? இப்போ மண்ணு சொல்லும், திரிகை வச்சு என்னை திரு திருன்னு முடிச்ச மண்ணு சொல்லுது, கிருகிருன்னு என்னை சுத்த இருக்கிறாரு, எந்த பக்கம் போனாலும் என்ன இல்லை சொல்லுங்க, எந்த பக்கம் போனாலும் இளைப்பாறுதலையும் அனுபவிக்க முடியலையே அப்படின்னு மண்ணு சொல்லுமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நிறைய விசுவாசி சொல்லுகிறத நான் கேட்டிருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு மட்டும் இப்படி இருக்குது, அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னா தேவன் உங்களை வணைந்து கொண்டிருக்கிறான்னு அர்த்தம். சொல்லுங்க. அப்போ கவனிங்க,
சுற்றும் போது எத்திசையும் இளைப்பாறுதல் இல்லை என்ன இயக்கம். வணைந்து எடுக்கும் போது வடிவம் மாறும். அறுத்து எடுக்கும் போது அப்பான்னு மூச்சு விடும். அப்பா எடுத்து கீழே அப்படியே ஒரு 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 அழகுபடுத்தி அப்படியே எடுத்துட்டு ஒரு நூல் வச்சிருப்பான். உங்களுக்கு தெரியாது, நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு நூல் வச்சிருப்பான். அந்த நூல் வச்சு அப்படியே பாத்திரமா நேரா கொண்டு வந்துட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயா அப்படியே கொண்டு வந்துட்டு ஒரு நூல் வச்சு அப்படியே அதை சுத்தி கொண்டே இருக்கும். அப்படியே எங்கிருந்து பிடிச்சிட்டு அப்படியே கொண்டு போவோம். அதுக்குள்ளே தான் இருக்கும், ஆனா கட்டாயிரும். இப்படி தூக்கி எடுப்போம் பாரு, கொண்டு போய் கீழே வச்சுன்னா அதுக்கு அப்படியே பெருமூச்சு வரும். அப்பா இப்பதான் விட்டாங்கப்பான்னு சொல்லி அல்லேலூயா. அதோட முடிச்சா அப்ப என்ன செய்வான்? மண்ணுக்கு மனம் இல்லை. அடுத்தது என்ன செய்வான்? அது அப்பான்னு மூச்சு விடும்போது அடித்த பின்பு தான் அனலுக்கு செல்லும். மறுபடியும் என்ன செய்வான்? கீழே ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்பை வந்து ரெண்டு பக்கமா அடிச்சு 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 கொண்டு வந்தே ஒன்னாக்குவான். என்ன செய்வான்? எல்லா பக்கத்திலும் நிமிர்த்தி எடுத்து கொண்டு வந்தே அகலமான 2 கை அகலம் இருக்கும் ஒரு பானை, எவ்வளவு பெரிய பானை அடித்து கொண்டு வந்து, உங்களுக்கு இது எப்படி தோணுதுன்னு தெரியல, மண்ணினுடைய மணநிலையை நான் சொல்றேன். அடித்து அப்படியே கொண்டு வந்து அடித்த பின்னு தான் அனலுக்கு போகும். அப்ப அடித்து உருவாக்கும் போது ஐயோ என்னை இந்த அடி அடிக்கிறாங்கல்ல, இந்த பாடு வருத, இந்த இவ்வளவு போராட்டம் இருக்குத அப்படின்னு சொல்லிட்டு அது மிகவும் என்ன செய்யணும்? போராட்டமா இருக்கும். அடித்த பின்னு தான் அனலுக்கு போகுமா? அப்போ சுட்ட பின்னு தான் மந்தைக்கும் சந்தைக்கும் போகும். அடிச்ச பிறகு விட்டானா கொண்டு போய் என்ன செய்வான்? அனலாக்குவான். அல்லேலூயா. மண்ணுக்கு வந்த ஒரு நிலை என்ன பாடு பாருங்க. வெட்டி எடுக்கிற போது பயங்கரமா துள்ளல் இருக்கும், தூக்கி சுமக்கும் போது துதிப்பாடல் ஆரவாரங்கள்லாம் வரும். ஆனா அதனுடைய அடுத்தடுத்த ஸ்டெப் இருக்கு, ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்ல வந்து கொண்டு போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். அல்லேலூயா. இப்ப நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க? அக்னியில் வைக்கப்பட்ட இடத்துல இருக்கீங்களா? உங்களுக்கு தட்டப்படுற இடத்துல இருக்கீங்களா? அறுத்து எடுக்கப்படுற இடத்துல இருக்கிறீங்களா? இல்ல என்னது திரியில வச்சு சுத்தப்படுற இடத்துல இருக்கீங்களா? அல்லது தோல்ல சுமந்த ஒரு அனுபவத்துல தூக்கி கொண்டு வருகிற நிலைமையில் இருக்கீங்களா? இது ஒன்றுமே உங்களுக்கு புரியலன்ற நிலைமையில் இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். என்னன்னே எங்களுக்கு தெரியல. அப்படிலாம் தெரிஞ்சா நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருப்போம். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். கண்டிப்பா மாற்றம் இல்லாமல் முன்னேற்றம் இல்லை. மாற்றம் இல்லாமல் என்ன? இப்போ அடித்த பின்புதான் அனலுக்கு செல்லும். அனலில் கொண்டு போய் வைத்து என்ன செய்யணும்? சுள்ளில வேக வைப்பான். இப்போ எடுத்து தட்டி பார்த்துட்டு சந்தைக்கும் மந்தைக்கும் கொண்டு வருவோம். அப்பதான் சந்தையும் மந்தையும் ஒன்றாகும். மந்தையில சேர்க்கப்படுகிற ஆடுகளா இருக்கும். அல்லேலூயா. அப்ப மந்தையில சேர்க்கப்படுகிற ஆடுகள் எப்போதுமே ஒழுங்குபடுத்தப்பட்டதாய், நேர்த்தியானதாய், தன்னிஷ்டத்துக்கு விடப்படாததாய், அந்த ஒழுங்குபடுத்தப்பட்டதாய். நான் காலையில கேட்க நினைச்சேன், எத்தனை பேர் ஊழியக்காரருடைய சொல்ல கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்னு விரும்புறீங்க? அப்படி நடக்கிறதாக நீங்க உணர்றீங்க? அப்படி எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்கன்னு கேட்கணும்னு நினைச்சேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல வேளை நீங்க தப்பிச்சிட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ மந்தையில் ஒரு நபரா இருக்கணும்னா கண்டிப்பா இந்த அனுபவங்கள் வழி எல்லாம் வந்திருக்கணும். வந்து சுட்ட பின்பு என்ன செய்யணும்? அழகா கொண்டு போய் சந்தையில வைக்கப்படும். அங்கதாங்க விலை பேசப்படும். எங்கதான் விலை பேசப்படும்? எங்கதான் விளையாடப்பட்டதா மாறும்? சந்தையில தான் அதை கொண்டு போய் விலை பேசப்படும். அங்க சந்தைக்கும் மந்தைக்கும் கொண்டு வந்து வைக்கப்படும் போது அங்கேதான் அதன் விலை பேசப்படும். அப்போதுதான் அந்த மண்ணுடைய மதிப்பு தெரியும். விலை உயர்ந்த ஒரு மண்ணாக அதுக்கு விலைக்கரையும் கொடுத்து ஒருவன் தோல்ல சுமந்து கொண்டு தன் வீட்டுக்கு அருமையான இடத்துல கொண்டு போய் வைப்பான். அது பயனுள்ள பாத்திரமா, வேற பாத்திரமா, அழகுபடுத்தப்பட்ட பாத்திரமா, அலங்காரமான பாத்திரமா, டிசைன் பண்ணப்பட்ட பாத்திரமா, அது வந்து விலை மதிக்க முடியாத பாத்திரமா, அநேகருக்கு பயனுள்ள பாத்திரமாக ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அளவு அந்த மண் மாறி இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ மண்ணின் மனநிலை கவனிங்க. மண்ணு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மண்ணு நீ ஒரு மண்ணு. சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஆணு நீயும் ஒரு மண்ணு. சொல்லுங்க. பெண்ணு பெண்ணு நீயும் ஒரு மண்ணு. ஒன்னும் பொருளும் உனக்கு எதுக்கு மண்ணு? சொல்லுங்க. விண்ணவரின் சாயலுக்கு தான் நீ மண்ணு. அப்படி சொல்லுங்க. எப்படி? இதுதான் உருவாக்கப்படுற இடம். விண்ணவரின் சாயலுக்கு தான் நீ மண்ணு. உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிற நீ நினைக்கிற மாதிரி ஒரு உருவாக்கம் இல்ல. தேவன் உன்னை நினைக்கிற மாதிரி ஒரு உருவாக்கத்தை கர்த்தர் கொண்டு வருவார். அப்ப விண்ணவரின் சாயல் அடைந்தால், ஆமென், விண்ணவருக்கு சாயலுக்கு வர வேண்டும் மண்ணு. அப்போது அடைவாய் நீ விண்ணு. பிரைஸ் தி லார்ட். சத்தமாய் சொல்லுங்க. விண்ணவரின் சாயலுக்கு வருமானால் மண்ணு, அந்த மண்ணு சேரும் விண்ணு. பிரைஸ் தி லார்ட். விண்ணுலகில் சேர வேண்டுமானால் இந்த மண்ணு
வாழ்க்கைக்கு இத்தனை ப்ராசஸ் இருக்குது. இதுல வந்து உயர்ந்த விலையேற பெற்ற யோபுவை எழுதி வைத்தது போல உங்கள் வாழ்க்கை என் வாழ்க்கை எழுதப்பட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஆமென் வேற பாத்திரமாய் மனையப்பட்ட ஒரு பாத்திரமா இருக்கணும். இல்ல நீங்க பழைய மனுஷனாக இருக்கிறீங்களா? வேதம் என்ன சொல்லுகிறது? 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 5:17 அங்க என்ன சொல்லப்படுது? இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் பழைய அதாவது புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. உங்க பார்வை, உங்க பேச்சு, உங்க நடக்க, உங்க உறவு, உங்க வீடு, உங்க சொந்தம், உங்க பந்தம் நல்ல கவனிங்க. அநேக சபைகள், அநேக ஊழியர்கள், அநேக மக்களை பிசாசு நடத்துறான். உங்களுக்கு தெரியுமா? பிசாசு நடத்துறான். நிறைய சபை பிசாசு நடத்துறான். இது நல்லது. பிசாசு சபை நடத்துறானா? கவனிங்க. நீங்க கத்தரால் நடத்தப்படுறீங்கன்னா நீங்க தைரியமா சொல்ல முடியும். நீ யாரால் நடத்தப்படுறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நிறைய ஸ்தாபனங்களை பிசாசு நடத்துறான். இது என்னது? கிறிஸ்தவ ஸ்தாபனம் பிசாசுன்னு சொல்றீங்க. சரி, இப்ப கவனிங்க. நீங்க உங்க விருப்பப்படித்தான் வீடு கட்டுறீங்களா? வீடு கட்ட ஆரம்பிச்சீங்க. உங்க விருப்பப்படித்தான் வீடு கட்டுறீங்களா? உங்க சொந்த பந்தங்கள் வந்து இந்த வீடு இப்படி இருக்கக்கூடாது, இந்த வீட்டுல கிச்சன் எங்க இருக்கணும், பாத்ரூம் அங்க இருக்கணும், ஹால் எங்க இருக்கணும், இந்த வீடு வந்து இப்படி தான் சரி இருக்காது அப்படின்னு ஒருத்தர் சொன்ன உடனே உங்க வீட்டு பிளானை மாத்துனீங்களா? வீட்டு இடங்களை மாத்துறீங்களா? வீட்டுடைய திசையை மாத்துறீங்களா? அடுக்கல் மாத்துறீங்களா? அப்படின்னா உங்களை நடத்துறது கர்த்தர் அல்ல, வேற யாரோ ஒருத்தர் நடத்துறாங்க. அந்த நபர் வந்து கிறிஸ்துவன் கர்த்தருடைய பிள்ளை அல்ல, அவன் ஒரு சாத்தானுடைய பிள்ளை. அது யார் நடத்துறது? சத்தமா சொல்லுங்க. இருக்கிறது எந்த சபையில ஆராதிக்கிறது யாரு? கர்த்தரை. ஆனா நடத்துறது யாரு? அது சொல்லுங்க. யார் நடத்துறது? கர்த்தர்களை நடத்துறாருன்னா எத்தனை பேர் கர்த்தர் தான் என்ன நடத்துறாரு? தைரியமா சொல்லுவோம். கர்த்தர் தான் என்ன நடத்துறாருன்னு சொல்லுவாங்க. சத்தமா நல்லா கை வைத்து வரலைன்னு சொல்லுவாங்க. சந்தேகம் இல்லையா? நல்ல சத்தமா கை வைத்து சொல்லுவாங்க. கர்த்தர் தான் என்ன நடத்துறாரு. நிறைய பேர் கை வைத்துலையே. கர்த்தர் தான் என்ன நடத்துறாரு. ஊழியக்காரர் நடத்துற வார்த்தைப்படித்தான், வேதம் சொல்றபடித்தான் கர்த்தர் தான் நடத்துறாரு அப்படின்னு சொல்லி சத்தமா சொல்லுங்க. அப்போ உங்களை வேற யாரும் நடத்த அனுமதிக்க கூடாது. வேற யாரும் என்ன செய்யக்கூடாது? எந்த விதத்துல நடத்த அனுமதிக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ நீங்க விலையேற பெற்ற பாத்திரமா மாறணும்னா, அப்ப ஆண்டுடைய பிள்ளைகள் நீங்க கனமான பாத்திரமா மாற வேண்டும் என்றால் வேறே பாத்திரமாய் கர்த்தர் உங்களை வளைய வேண்டும், அதாவது உயர்த்த வேண்டும் என்றால் வேறே பாத்திரமாய் நீங்க மாறி இருக்கிறீங்க என்றால் கண்டிப்பா அப்போது இப்போதுங்கிற ஒரு வார்த்தை உங்களிடத்துல காணப்படும். சொல்லுங்க. அப்போது, அப்புறம் எப்போது. 3 வார்த்தை இருக்கு பைபிள்ல. நீங்க எங்கெல்லாம் அதாவது பரிசுத்தவான்கள் கடந்த கால வாழ்க்கையை அப்போது நான் அப்படி இருந்தேன், அப்போது என் வாழ்வு அப்படி இருந்துச்சு, அப்போ நான் அப்படிதான் நடந்தேன் அப்படின்னு சாட்சி சொல்லுவாங்க. இப்போ நான் இப்படி இருக்கிறேன், இப்போது என் வாழ்க்கை இப்படி மாறிடுச்சு, இப்போது என் வாழ்க்கை இப்படி உருமாற்றம் அடைந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு வாழ்வுக்கு உங்களை என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல நல்ல கவனிங்க. இந்த உலகத்துல நிறைய இப்போ உலகம் வந்து என்னன்னா ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் பெரிய பணக்கார நிலைமையும் விரும்புது. அப்போ ஒரு வீட்டுல ஒரு சம்பவத்தை கேட்டேன். ஒரு பணக்கார வீடு இருந்தது. பக்கத்து வீட்டுல ஈக்குவலா பெரிய பணக்காரர் 2 பேரும் ஒன்று போல வீடு கட்டினாங்க. அப்போ அந்த வீடு கட்டி போட்டி 2 பேரும் வீடு கட்டியிருந்தாங்க. ஒரு வீட்டுல ஒருத்தர் குடியிருக்க முடியாம என்ன செய்தார்? வெளியூருக்கு போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார். அப்ப அந்த வீடை வந்து சும்மா இருக்கல, ஒரு வாடகைக்கு விட்டாங்க. அப்ப அந்த வாடகைக்கு விடும்போது அந்த வீட்டு வாடகைக்கு வந்தாங்க பாருங்க. அந்த வாடகைக்கு வந்த சகோதரி வந்து ரொம்ப ஏழ்மையானவங்க. ஆனா பக்கத்து வீட்டுக்காரவங்க போட்டியில் இருந்தாங்க பாருங்க. அவங்களுக்கு கார் இருக்குது, பைக் இருக்குது, பெரிய பங்களா, அவங்க பயங்கர அவங்க விலை உயர்ந்த வஸ்திரம். ஆனா அந்த வாடகைக்கு வந்தாங்க பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட எந்த வாகனமும் கிடையாது. ரொம்ப தாழ்ந்த நிலைமையில் இருக்கிறாங்க, கஷ்டப்படுற நிலைமையில் இருக்கிறாங்க. சோதரா. ஆணுடைய பிள்ளைகள் கவனிங்க. இந்த கஷ்டப்படுகிற நிலைமையில் உள்ள சகோதரியை பார்த்து அந்த பக்கத்தில் உள்ள சகோதரி ஏளனமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஏளனமா பார்த்தது மட்டுமல்ல, இவங்க வீட்டில் உள்ள குப்பையெல்லாம் கொண்டு வந்து என்ன செய்வாங்கன்னா காம்பவுண்டுக்கு அடுத்த காம்பவுண்டுக்குள்ள தான் கொட்டுவாங்க. இவங்களை இழிவுபடுத்துறதுக்கு, எனக்கு ஈடா வீடு கட்டினா இவங்க பாரு இவங்க வீட்டு என்ன பண்ணுறேன்னு சொல்லி குப்பையை முழுவதும் கொண்டு வந்து பக்கத்தில் காம்பவுண்டுக்குள்ளே கொட்டுவாங்களாம். அந்த அளவுக்கு அவங்க வசதி படைத்தவங்க. அப்போ இந்த சகோதரி ஒன்றுமே கண்டுக்கல. கொஞ்ச நாள் போனது. இந்த குப்பையை கொட்டினாங்கல்ல பக்கத்தில் உள்ள ஏழ்மையான சகோதரியை இழிவாக நினைத்து
அந்த அந்த சகோதரி திடீரென்று ஒரு நாள் ரொம்ப முடியாமல் போச்சு. ரொம்ப காய்ச்சல் வந்தது, ரொம்ப விளையாட அடைந்தாங்க. ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. அவங்கள பார்க்கறதுக்கு யாருமே கிடையாது, சொந்த பந்தங்கள்லாம் யாருமே இல்லை பக்கத்தில் விசாரிப்பதற்கு. இதை கேள்விப்பட்ட அந்த ஏழ்மையாக வாடகைக்கு வந்த சகோதரி அவங்களுக்கு கஞ்சி சாப்பாடு கூட ஒருத்தர் இல்லைன்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் வைத்து எடுத்துக்கொண்டு, உணவு சமைத்து எடுத்துக்கொண்டு, உணவோடு கூட ஒரு அழகான ஒரு பூங்கொத்து செய்து கொண்டு அவங்கள சந்திக்கிறதுக்காக முதலாக போகிறாங்க. அவங்க போயிட்டு பூங்கொத்து கொடுத்து, உங்களை நான் சந்திக்க அந்த பக்கத்து வீட்டில் குடியிருக்கிறேன், உங்களுக்கு உணவு கஷ்டப்படுவீங்களா, மருத்துவமனையில் இருக்கிறீங்க பல நாளாக, யாரும் எதுவும் உதவி செய்ய யாரும் இல்லைன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ கொடுக்குற போது அதை வாங்கி அந்த உணவை சாப்பிட்றதுக்கு முன்னால் அந்த பூங்கொத்தை வாங்கி கையில் வைத்து கொண்டு, இந்த பூங்கொத்து ரொம்ப அழகாக இருக்குது, இதை நீங்கள் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ எங்கே அந்த பூங்கொத்தை வாங்கினீங்க, ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லி கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லைங்கம்மா, நீங்கள் ஆகாதுன்னு எங்கள் வீட்டில் கொட்டினீங்கள குப்பை, ஆகாதுன்னு என் பக்கத்தில் கொட்டினீங்கள குப்பை, அதையெல்லாம் நான் உரமாக்கி அதை என்னுடைய பூசெடிக்கு போட்டேன், இவ்வளோ அழகான பூவாக வந்துச்சுன்னு சொன்னாங்களா கர்த்தருக்கு. அப்போ வணங்குகிற நேரம், உங்களை அற்பமாய் மற்றவர்கள் எண்ணுகிற நேரம், நீங்கள் எவ்விதமாக நடந்து கொள்ளுகிறீங்க கிறிஸ்துவ ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுடைய வாழ்வு. மற்றவங்களுக்கு எல்லாம் இருக்குது, உங்களை இழிவா பார்க்குறாங்க, உங்களை கேவலமா என்றாங்க, உங்களை அற்பமா என்றாங்க, அவங்க நடக்கையெல்லாம் உங்களை ரொம்ப வேதனைப்படுத்துது. நீங்க எப்படி நடக்கிறீங்க? அற்பமா எண்ணின குப்பையை கொட்டின அந்த குப்பையை தான் நான் உரமாக்கினேன், உங்களுக்கு அழகான பூவா கொண்டு வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்ப அந்த சகோதரிக்கு ரொம்ப வெக்கமாயிடுச்சு. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? நான் பணக்காரர், எனக்கு அறிவு இருக்குது, எனக்கு எல்லாம் தெரியுது, எனக்கு வசதி இருக்குது, எனக்கு வாழ தெரியுது, நிறைய நினைச்சிருப்பாங்க. ஆனா இப்ப என்ன நினைச்சிருப்பாங்க? பூங்கொத்து கொண்டு வந்து கொடுத்து வாழ்த்து சொல்லும் போது என்ன நினைச்சிருப்பாங்க? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மற்றவங்களுக்கு சரியாக சரி கட்டுகிற ஒரு வாழ்க்கை கிடையாது. நம்ம கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து விலையேற பெற்ற பாத்திரமா வணையும் போது நம்ம தாழ்த்த வேண்டிய நேரங்கள் நிறைய உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களையும் என்னையும் நிறைய நேரத்துல தாழ்த்த வேண்டிய நேரங்கள் இருக்கு. யோபு தன்னை தாழ்த்தினார், இயேசு தன்னை தாழ்த்தினார், அப்போஸ்தலன் பவுல் தன்னை தாழ்த்தினார். பவுலை பற்றி நிறைய நான் தியானிச்சு அதை ஏராளமான 4-5 காரியங்கள் எழுதி வச்சேன். அதை பற்றி பேசுறதுக்கு நேரம் இல்லை. வணைகிற நேரம், நம்ம உருவாக்கும் நேரம், மற்றவர்கள் நம்மை கையாளுகிற முறை சற்று கடினமானதா இருந்தாலும் கூட நீங்களும் நானும் இயேசுவுடைய பிள்ளைகள் என்பதை மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, உங்க நம்பிக்கை மட்டுமல்ல, உங்க வாழ்க்கை முறை, உங்களுடைய நடக்கை, உங்களுடைய மனநிலை எப்போதும் உங்களை தாழ்த்த. ஒரு ஆள் பெரியவங்களா இருக்கிறாங்களா, பெரியவங்க மாதிரி நினைக்கிறாங்களா, ஓகே, நீங்க பெரியவங்களாக இருங்க, உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட்டா இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. எல்லாருமே பெரியவங்களா இருக்க முடியாது. இப்போ இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள, எல்லா பாத்திரமும் ஒரே மாதிரி இருக்கு வீட்டுல, அப்படி கிடையாது. எல்லா பாத்திரங்களும் ஒன்று போல கிடையாது. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறோம், முடிக்கிறோம், வாசித்து ஜெபிக்க போகிறோம். ரோமர் 9ஆம் அதிகாரம் வசனம் நமக்கு வாசிக்கும் போது 21 வசனம் 9:21 மறுபடியும் மிதி இட்ட ஒரே களிமண். இது என்ன களிமண்? எல்லாரும் சத்தமாய் சொல்லுங்க, என்ன களிமண் அது? பாத்திரம் உருவாகணும், அழகுபடணும், ஒரு அழகான ரூபம் உண்டாகணும், ஒரு மேன்மை அடையணும், ஒரு அருமையான கனமான பாத்திரமாய் மாற வேண்டும் அப்படின்னா அந்த களிமண் மிதியிட வேண்டும். என்ன இட வேண்டும்? குயவன் கரத்துல வரணும், குயவனுடைய கால்களுக்கு எல்லாம் இருக்கணும். அது பாத்திரமாகுவதற்காக வணங்குகிற அளவுக்கு அது தன்னை பக்குவப்படுத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டுல சப்பாத்திக்கு பாசமா மாவு போட்டு ஒரு நாள் 2 சப்பாத்தி செய்தாங்க. அப்படியே சப்பாத்தி செய்து கொண்டு கூட தட்டு மாதிரி அதுவும் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தட்டு எப்படி இருக்குதோ டெம்பரா சொல்லுங்க, டெம்பரா எப்படி இருக்குதோ அப்படியே அதுவும் இருக்குது. எடுத்தா உடையுது. என்னடா அது சப்பாத்தி உடைய மாடா, கல்லு தான் உடையும். இது மண்ணில் சுட்ட மாதிரியே இருக்குது. என்னடா அது உடையுது? அது சொன்னாங்க, உடைச்சு சாப்பிட்டுதான் இருக்குது. அப்புறம் பார்த்துட்டு சாமி சாப்பிட்டு போயிட்டான். சரி, நாம வருவோம், என்ன செய்வோம்? சரி, நீங்க தேங்க சப்பாத்தி, இந்த மாவு எடுத்து. அப்ப பார்த்தா இது அப்படி எது மாதிரி இருந்துச்சு, ஒரே பிளேட்டு மாதிரி இருந்துச்சு, களிமண்ணை வேக வச்சு மாதிரி இருந்துச்சு, மட்டன் இருந்துச்சு. இது என்ன செய்வோம், கொஞ்சம் பக்குவம் படுத்தி பார்ப்போம்னு சொல்லி நான் மறுபடியும் அதை எடுத்து எக்ஸசைஸ் பண்ணி பயங்கரமா கல்லில் வச்சு குட்டி பல அப்படி பிரட்டி இப்படி பிரட்டி பிசைந்து காலில் ஒண்ணுதான் மிதிக்கல, மீதி எல்லாம் பண்ணி இப்போ 2 தேய்ச்சி உருட்டி எடுத்து அப்படி விட்டாச்சுன்னா அப்படி போட்ட உடனே அப்படி புஷ்ஷுன்னு எழுதி பூரி மாதிரி வருது. சத்தமாளிகை சொல்லுங்க. அப்பவும் இதில் தான் போட்டோம், இப்போ இதில் தான் போட்டேன். என்னம்மா அது ஒரு மாதிரி இருக்குது, இது ஒரு மாதிரி இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
வணையாதது வணையாத மாதிரியே இருக்கும், வணைந்தா வணைந்த மாதிரி இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். வணைந்தா கொஞ்சம் இணக்கமா இருக்கும், வணையெல்லாம் டெம்பரா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வணையெல்லாம் எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்கா டெம்பரா இருக்கும். வணைஞ்சிட்டாலும் ஒன்றும் இல்லை, எங்கே போட்டாலும் நான் ஓகே, நான் எப்படி போட்டாலும் நான் போய் என்ன செய்வேன். ஆமாம். அப்போ இந்த நான் உட்காந்து யோசிக்கிறேன், என்னடா சப்பாத்திக்கு இவ்வளோ வேலை இருக்குதுன்னா ஒரு ஆத்மாவை சரியாக்கணும்னா எவ்வளோ வேலை இருக்கும் பார்த்துக்கணும். கர்த்தருக்கு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ கல்லை உடைத்திடலாம், இரும்பை அடித்திடலாம். நல்ல கவனிங்க, நான் பார்க்குறேன். ஒரு இரும்பு கொடுத்தா கொல்லை அழகாக மாற்றிடலாம், ஒரு கல்லை கொண்டு போய் கொடுத்தா சிலையா ஜாடியா அழகாக மாற்றிடலாம். ஆனால் மனிதர்களை என்கிட்ட கர்த்தர் கொடுக்குறாரு, என்னால் மாற்றவே முடியலையே சார்ப்பா. அது சொன்னார், பைபிளில் ஒரு வசனம் எனக்கு தெரியுமா தம்பி உனக்கு, கல்லை அடித்தா உடைஞ்சிடும், இரும்பை காய வச்சு அடித்தா என்ன வேணாலும் வளைச்சிடலாம். ஆனால் பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, மூடனை உரலில் போட்டு எத்தனை முறை எப்படி குத்தினாலும். பைபிள் அப்படி சொன்னாரு, அவளை ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. இரும்பு அவன் வளைக்கிறான்னு பார்க்குறியா, அவன் கை ஸ்ட்ராங்கா இருக்குது. ஒருத்தன் கல்லை உடைச்சு வடிவமைக்கிறான்னு பார்க்குறியா, அவனால முடியுது. உன்னால ஒரு சிலரை மாற்ற முடியும்னு பார்க்குறியா, அவனுடைய மனநிலை பற்றி நான் சொல்றேன். அவன் நொய்யோடு நொய்யாய் குத்தினாலும் வடிவம் மாறவே இல்லை. அப்போ வடிவம் மாறாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, புத்தியை அவங்க விரும்பல, ஞானத்தை வெறுக்கிறார்கள், ஆண்டவருடைய பாதத்துல அமர விரும்பல, தேவ கரத்துக்குள்ள வரல, தேவனுடைய பாதத்துல அமரல. தேவ கரத்துல இருந்தா தேவன் வணைகிற போது ஒரு பக்குவம் வரும் பாருங்க, அவ்வளவு ஒரு அழகா இருக்கும். தேவ கரத்துல வரணும். தேவனுடைய கரத்துல இருக்கிற போது அவ்வளவு ஒரு நேச்சரா ஒரு அருமையான பாத்திரமா சித்திரம் தீர்க்கப்பட்ட மூளைக்கற்களை போல இஸ்ரவேல் குமாரத்தில் எனக்கு இருப்பார்கள். அப்ப சபையில் உள்ள அத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளும் அழகுபடுத்தப்பட்ட, பண்படுத்தப்பட்ட, மேன்மைப்படுத்தப்பட்ட அவன் இருதயங்கள் எல்லாம் 100% விளைச்சலை கொடுக்கிற இருதயமாய் மாறி இருக்கணும். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? கேட்கிறதை மறக்கிறவனா இராமல், கேட்கிறதை நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. ஒரு பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாரு, எல்லாமே துள்ளுது, எல்லாமே என்ன செய்யுது, இந்த உலையில பயிரெல்லாம் போட்டாவே பயிர் எல்லாமே அரிசியோடு சேர்ந்து துள்ளுது, நல்லா கொதிக்கும் போது தலை பயங்கரமா தாளம் போட்டு துள்ளுது. அரிசியோடு பருப்போம். இங்க நீ தான் கஞ்சியை வைக்க மாட்டேங்கல, கன்னியாகுமரியில் கஞ்சி வைப்பாங்க, போட்ட அரிசியும் அதோட பயிர் போடுவாங்க, சிறுவை ரெண்டும் போட்டு ரெண்டும் மாறி மாறி துள்ளும் பயங்கரமா அந்த கொதிக்கும் போது. அப்போ அவர் சொல்லுவாரு, அப்போ நல்லா துளிச்சு வந்துச்சுன்னு சொல்லி எடுத்து வாயை வச்சு கஞ்சி குடிச்சா சில பேர் கட்டுக்குன்னு சவுண்டு வரும். என்னடா அது இவ்வளவு துளிச்சு, இது பார்த்தா கட்டுக்குன்னு சவுண்டு வருது, என்னடா அது நல்லா வந்துச்சு, நல்லா குளகுலன்னு நல்லா பதமா பல்லுக்கு இருக்கும், நல்லா ருசியா இருக்குன்னு எடுத்தா வாயில போட்டோம்னா கட்டுன்னு ஒரு சவுண்டு வருது, இது என்னடா அப்படின்னு பார்த்தா சில அப்படியும் போட்டு கூட சில பேர் வேகாம இருக்குதான். அது சொல்லுங்களேன். எந்த பதத்துக்கும் வராம, எந்த ரூபத்தையும் மாற்றாம, எந்த பகுதியிலும் அடைந்து கொடுக்காம டெம்பரா நீங்க கூடியது சிலது. பிரைஸ்லா. நீங்கள் எப்படி, நான் எப்படி அணைந்திருக்கிற ஒரு பாத்திரமா இருக்கிறோமா? தேவனுக்குள்ள பிரயோஜனமான பாத்திரமா இருக்கிறோமா? தேவன் விரும்புகிற ஒரு பாத்திரமா இருக்கிறோமா? தேவன் ஸ்தோத்திரம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமா இருக்கிறோமா? வேற பாத்திரமா ஆயிட்டோமா? அல்லேலூயா சொல்லுங்க. மனம் திரும்பிட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், சபைக்கு வந்துட்டேன், திருமணத்தை எடுத்துட்டேன், அபிஷேகம் பெற்றுட்டேன், நான் ஜனங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன், ஆராதிக்கிறேன், இந்த உபதேசங்களுக்கெல்லாம் கீழ்ப்படுகிறேன், ஜெபங்களுக்கு வருகிறேன், ஆராதிக்கு வருகிறேன், என்னுடைய தாழ்மை கிறிஸ்துவை போல ஆண்டுடைய வழிகளை போல இருக்குதா அப்படின்னு நீங்கள் நான் ஆராய்ந்து பார்க்கிற போது, கிறிஸ்துவுக்குள்ள தன்னை ஒப்பு கொடுக்கும் போது, அந்த ரூபத்தின்படி நம்ம வாழும்போது வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே நீங்க வேறே பாத்திரமாய், பயனுள்ள பாத்திரமாய், விலையேற பெற்ற பாத்திரமாய் மாறி இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகள், இந்த மிதியிட்ட களிமண், என்ன களிமண்? அதை போய் நீங்க தியானிங்க. தேவ கரத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் அவருடைய கை பலத்த கை. அவருடைய கை இப்படிப்பட்ட கையா இருக்குது. நிறைய பேர் என்ன வசனங்களை கேட்டாலும் மனம் திரும்ப மாட்டாங்க. இயேசு வருகிறான்னு சொன்னா வராரா, வந்துட்டு போட்டோம், எங்களுக்கு என்ன, உலகத்துக்கு நியாயத்திற்கு வருது, அப்படியா வந்துட்டு போட்டோம், எனக்கு என்ன. கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, உலகத்துக்கு வர நியாயத்திற்கு அதிபயங்கரமா இருக்கும். டிஎல் மூடி ஒரு சொன்னாரு, நரகத்தை பற்றி பேசுறதுக்கு தகுதியானவர் யார் இந்த காலத்துலன்னு கேட்டா டிஎல் மூடி தான் சொல்லுவாங்களாம். டிஎல் மூடி தான் நரகத்தை பற்றி பேசுறதுக்கு தகுதியானவர். ஏன்னா நரகத்தை பற்றி பேசும்போது அவர் அழுவாராம். எனக்கு அப்படி அந்த அழுகை வரல, நரகத்தினுடைய வேதனை எனக்கு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அல்லேலூயா. அந்த கொடிய வேதனை தெரிந்து அது போல அழுது பிரசங்கம் பண்ணா நரகத்துடைய வேதனை மக்களுக்கு புரியும். நீங்க வாயில வார்த்தையில சொன்னா தெரியாது. ஆண்டவர் வணைந்திருக்கிற ஒரு பாத்திரம், அவர் தான் நரகத்தை பற்றி சொல்றதுக்கு தகுதியானவர்னு சொல்லுவாங்களா? அப்ப கவனிங்க, ஆண்டுடைய பிள்ளைகள், நீங்களும் அப்படி ஒரு வணையப்பட்ட பாத்திரமா? அப்படி வெளியில போயிட்டு சொல்லுகிற சாட்சி, இயேசுவை பத்தி சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்களும் இயேசுவின் கரத்துல அப்படிப்பட்ட ஒரு பாத்திரமா இருந்தா பிரயோஜனமாக தகுதியுள்ளவர்களாக நீங்களும் நானும் இருப்போம். ஆமென். மிதியிட்ட களிமண் அது வெளியேற பெற்ற பாத்திரம். சொல்லுங்க, மிதியிட்ட களிமண் என்னது? அப்ப கரத்தில் உள்ள, அதாவது தேவனுடைய கரத்தில் உள்ள களிமண் கனமான பாத்திரம். சொல்லுங்க, முதல்ல என்ன சொன்ன? கர்த்தருடைய கரத்தில் உள்ள களிமண் அது கனமான பாத்திரம். நீங்க தேவ கரத்துல இருந்தா உங்களை உருவாக்குவார். தேவ கரத்துல எப்போல்லாம் இருக்கணும்? ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் நேரத்துல பிரசங்கம் முடிகிற நேரத்துக்குள்ள முடிச்சுட்டு போற நேரம் தான் தேவ கரத்துல இருக்கிற நேரமா? அப்படி கிடையாது. நீங்க என்னாலும் காலையில் எழும்பி பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி தான் வாழ்க்கை தொடங்கணும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து ஆண்டவரை தேடணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளையா வாழ்றதுக்கு நல்ல தீர்மானம் எடுக்கணும். நானும் என் வீட்டாடவும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்படி வாழ தீர்மானிப்போம். ஆமென். வேறே பாத்திரமா வணைவதற்கு நிறைய காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த சூழ்நிலைகளை கடந்து போகும்போது தாராளமாய் மனப்பூர்வமாய் கர்த்தருக்காய் ஒப்பு கொடுப்போம். என்னை வணைந்து உங்களுடைய பாத்திரமாய் மாற்றணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? முதலாவது அர்ப்பணிக்கிறவங்க தான் அவர் மாற்ற முடியும். வேண்டாம்னு சொல்லிட்டு ஓடுறவங்களை யோனாவை மாற்றுறதுக்கு கஷ்டப்பட்டாரு. யோனாவே மாற்றினாரு, ஆனா கஷ்டப்பட்டாரு. அல்லேலூயா. அதனால முழங்கால் படிட்டு தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய கரத்துல நீங்க என்னை வணைந்து கொள்ளணும்னு கேளுங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்த வல்லமை உள்ளவர். காரணங்களை நடத்தட்டும்னு சொல்லுங்க. நிச்சயமாகவே அவருடைய கரம் உங்களை நடத்தும். ஆலையிலும் எல்லாரும் வேத வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நிறைய காரியங்களை கேட்டோம். எந்த இடத்துல எப்போது ஆண்டவர் எந்த இடத்துல இருக்கிறீங்க உங்களுக்கு தான் தெரியும். என்ன காரியங்களை எப்படி உங்களை வணைக்கிறார் என்பதை நீங்க புரிந்திருப்பீங்க. வேறே பாத்திரமாய் மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் விரும்புகிற ஒரு பாத்திரமாய் மாறணும்னு விரும்புகிறார். கர்த்தருக்காக பாத்திரமாய் மாறுவது மட்டுமல்ல, பயன்பட வேண்டும் என்று விரும்புகிறார். தாவீது தேவன்